டிஎன்டிஜே நண்பர் ஆபாச புத்தகத்திலேருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் friends, it seems that our dear DNTJ brothers not coming out of that pornography books. ஏன்னா அதிலேயே அவங்களுடைய சிந்தை இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. It's very bad that their thought is attached with that itself. அதில் தங்காயின்னு இருந்தது, தங்காய் அப்படின்னு இருந்தது, அதனால அது வந்து ரொம்ப ஆபாசம், அதில் வந்து மற்ற இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். It mentions about sisters, so it seems so it's more vulgar. என் தாயின் பிள்ளை அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேங்க அந்த வசனத்தில். The word mentions about it's your son of my daughter. அதில் என்ன மீனிங்னா தாயுடைய சகோதரி, அந்த சகோதரன் இந்த மகன்களையும் தாயினுடைய சகோதரியுடைய மகளையும் நம்ம சொல்லுவோம் தங்காயின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. நடைமுறையில் இருக்கிற விஷயம். We can call sister those who are the sister of our mother or the relations to our mother sister. இதை சம்பந்திச்சு நீங்க குர்ஆனுடைய 33 அத்தியாயத்துடைய 50ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். Yes, according to this, if I read Quran chapter Quran 33 verse 50. நபியே, உமது மனைவியரில் யாருக்கு அவர்களின் மனக்கொடையை கொடுத்து விட்டீரோ அவர்களையும், அல்லாஹ் உமக்கு போர் கைதிகளாக கொடுத்த அடிமை பெண்களையும், உமது தந்தையின் சகோதரரின் புதல்விகளையும், உமது தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகளையும், உமது தாயின் சகோதரர்களுடைய புதல்விகளையும், உமது தாயின் சகோதரிகளுடைய புதல்விகளை ஆகியோரும் உடன் ஹிஜ்ரத் செய்தோரையும் உமக்கு மணமுடிக்க நாம் அனுமதித்துள்ளோம். நபிக்காக தன்னைத்தானே அர்ப்பணம் செய்த நம்பிக்கை கொண்ட பெண்ணையும் நபி அவரை மணந்து கொள்ள விரும்பினால் உமக்கு சங்கடம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்பிக்கை கொண்டோருக்கு இல்லாமல் உமக்கு மட்டும் சிறப்பு சட்டமாக அவர்களின் மனைவிகள் சிறப்பு சட்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல? ஹஜரத் முகமது அவர்களுக்கு அப்பாவுடைய அண்ணன் பொண்ணு, அப்பாவுடைய தம்பி பொண்ணு, அம்மாவுடைய சகோதரி பெண்கள் மனைவிகளாக ஆக்கலாம். அது இல்லாமல் அவர் சண்டை போட்டு பெண்கள் அடிமைப்படுத்தினா அந்த பெண்களை செக்ஸுவல் உறவுக்கு உபயோகப்படுத்தலாம். இப்படிங்கிறது தான் இந்த மீனிங்க. இந்த சகோதரின்னு சொல்றதுனால என்ன ஆபாசம் வந்ததுன்னு நீங்க இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு அந்த ஆபாசம் தெரியல? Quran 33:50 says, "Prophet, we have made lawful to thee thy wives to whom thou hast paid their dowers, and those whom thy right hand possesses out of the prisoners of war, whom Allah has assigned to thee, and daughters of thy paternal uncles and aunts, and daughters of thy maternal uncles and aunts who migrated from Makkah with thee, and any believing woman who dedicates her soul to the prophet, if the prophet wishes to wed her, this only for thee and not for all the other believers." So even here we can see a kind of sister relationship is been pointed out here. So what is that vulgar or obscene things seen here with this passage? அதிலேயே சகோதரர் ஜெரி அவர்கள் முதல்லயே கோட் பண்ணி காமித்தார். 3ஆம் அத்தியாயத்திலேயே அந்த கணவன் மனைவி திருமண உறவுக்கு பிறகு இருக்கிற காரியங்கள் என்று சொல்லி தெளிவாக காண்பித்தார். Already our brother Jerry pointed out that it was the relationship between husband and wife. It speaks after the 3rd chapter. திருமணத்துக்கு வெளியே அது பண்ணா அசிங்கம்னு உங்களுக்கே தெரியுதுல்ல? Because you yourselves know that if it is happening without the wedding relationship, that is a sin. அதனால தான கல்யாணம் பண்ணாங்க நீங்க சொல்ல வர்றீங்க. Because of that only you came to say that they got married. அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. They are asking the questions in that way. எங்களுக்கு அப்படி ஒரு வெக்கம் வருதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வெக்கம் வராதுங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் நான் சொல்ல முடியுங்க. If you feel that we are shame on with that things, we can show another hadith. சஹீஹ் புகாரில 6824ங்க இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ இதுல நம்ம பார்க்கறோங்க. என்ன அப்படின்னா ஒரு நபர் வந்து ஹஜரத் முகமது அவங்ககிட்ட வந்து தான் விபச்சாரம் புரிந்து விட்டதாக சொல்லுகிறார். உடனே அவர் என்ன சொல்றாரு, நீ அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன், அந்த இதை வந்து நான் எளிமையா உங்களுக்கு சொல்றேங்க, நீ வந்து சும்மா முத்தம் விட்டுருக்கலாம், நீ வந்து வேற ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டேன். அவர் மறுபடியும் வந்துறாரு, இல்ல நான் விபச்சாரம் செஞ்சேன். இல்ல 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 நீ வேற ஏதாவது பண்ணிருப்ப, நீ வந்து இல்ல நீ விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டேன் போ அப்படிங்கிறார். அவர் மறுபடியும் விட மாட்டேன், இல்ல நான் விபச்சாரம் தான் செஞ்சேன் அப்படின்ற. இல்ல நீ இது வந்து நடக்குதுங்க. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? முத்தமிடலாம், நீங்க மற்றதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுங்க. ஏன்னா பின்னாடி அவர் ஒரு வார்த்தையை ஓப்பனா கேட்கிறார். அதுல வந்து சாடமாடையாக கேட்காம டைரக்டா கேட்கிறார், நீ உடலுறவு கொண்டாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப அதுக்கு அர்த்தம் என்னங்க? உடலுறவு கொள்ளாம மற்றதெல்லாம் செய்யலாங்கிறது அதுல மீனிங். விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுங்கன்னு ஒருத்தர் வந்து கேட்கிறான். ஹஜரத் முகமது அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது, நீ முத்தம் விட்டுருக்கலாம்ப்பா, முத்தம் தான் கொடுத்துருப்ப போ
அப்படின்னு சொல்றாரு. அவன் இல்லை போயிட்டு மறுபடியும் வந்து கேட்குறா, இல்லை நான் வந்து விபச்சாரம் தான் செஞ்சேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்கும். இல்லை நீ வேற ஏதாவது செஞ்சிருப்ப, கட்டி பிடிச்சிருப்ப, நீ வேற ஏதாவது பண்ணியிருப்ப, அதெல்லாம் நான் இதுதான் சொன்னேன், நாங்கள் விவரிச்சு சொல்லணும்னா அப்புறம் எல்லாம் சொல்லணும். அதை வேண்டாங்கிறனால தான் நாங்கள் சொன்னால் நீங்கள் ஏன் ஆபாச புத்தகம் இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. நாங்களும் விவரிக்கணும்னா இதெல்லாம் இதுதான் நம்ம வந்து ஒரு மதத்தை பற்றி பேசுகிற காரியமானதுக்காக கேட்டோமே ஒழிய எங்களுக்கும் இதெல்லாம் வந்து ஒன்றும் பேச முடியாமல் நீங்கள் பேசுகிற அதே டைமை நாங்களும் யூஸ் பண்ண முடியும். அது அந்த மாதிரி இதுக்கு இங்கே நம்ம இங்கே வரல, எது உண்மைங்கிறது மக்களுக்கு தெரியணுங்கிறக்காக வந்திருக்கோம். அதனால அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கிறக்காக வரல. பட் இருக்குது இந்த இடத்துல இருக்கிறது நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டில் பார்க்குறீங்க. நாங்கள் திரும்பவும் வந்து இதை வச்சு நாளைக்கு குரான் இறைவேதம் இல்லைன்னு சொல்ல வரல. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு எங்களுக்கு, அதுக்கு நாங்கள் பேசுவோம். குரான் ஏன் இறைவேதம் இல்லைங்கிற சொல்றதுக்கு எங்களுக்கு காரணம் இருக்கு. சும்மா இந்த மாதிரி காரியங்களை மட்டும் நாங்கள் வச்சு பேச மாட்டோம், அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் இது நாங்கள் என்ன சொல்ல வரோம், உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட், உங்க மத புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை நீங்க ஒரு கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க, ஆனால் எங்களுடைய புத்தகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து வேற மாதிரி கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க. அங்க இருக்கிறதா இங்க இருக்கு, ஆனா வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நீங்க பாக்குறீங்க. அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் காமிச்சு கொடுக்குறோமே ஒழிய மற்றபடி உங்களுடைய குரான் பொய்ங்கிறதுக்காக நாங்கள் இது இன்னும் காமிக்க வரல. அதுக்கு இன்னும் காரணங்கள் அடுத்த விவாதத்தில் இறைவன் நாடுல நம்ம எல்லாவற்றையும் எடுத்து வைப்போம். எதனால வந்து குரான் இறைவேதம் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து வைப்போம், நீங்க வந்து இறைவேதம் எடுத்து வைங்க, அப்போ நம்ம வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ இன்னொரு வார்த்தை சொன்னாங்க ஜனா பிஜே அவர்கள், என்ன சொன்னாங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே பதில் வந்து. In that hadith it says that companion of Prophet Hazrat Muhammad came to Hazrat and said, I just committed adultery with someone. Hazrat Muhammad said, no, you might not have done that, you might have kissed her. And then he goes back and again he comes and asks for punishment, and he said, no, you might not have done that, you might have hugged her. And then again he comes, and then in little way, in direct way, that he is asking, did you have any physical intercourse with her? So what does it mean? Without having physical intercourse, he can hug, he can kiss, he can do all those things whatever he wants. So our standard is here that why we are saying this is a religious related issues. So that's why we are not using those kind of words. Otherwise, if you want us to use those words, so we can use. So that doesn't give any meaning. And we are not bringing all this concept to make your Quran as lie. We are not bringing that. We have a lot of things to bring it for the next debate. Now what we are showing to point out your double standard on which on your Quran and on the Bible concept. Once again, we have been answering some of their questions, although as for strict rules of debate, they have not even made the first step. நாம் அவர்களுடைய ஒரு சில கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுத்து வந்தாலும் கூட விவாதத்தின் சரியான திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் இன்னும் எதற்கும் பதில் கொடுக்கவில்லை. விவாதம் என்பது ஆர்கியூமெண்ட்டை உள்ளடக்கியதாக இருக்கிறது, சர்ச்சை உள்ளடக்கியதாக இருக்கிறது. And if you fail to be logical in your argument, you are failing in your argumentation. உங்களுடைய வாதத்திலே நீங்கள் சட்டபூர்வமாக அல்லது நியாயபூர்வமாக இருக்க தவறினால் நீங்கள் உங்கள் வாதத்திலே தோற்று விடுகிறீர்கள். And so you go logically. நீங்கள் நியாயத்தின் அடிப்படையில் போவீர்கள் என்றால் it is being proven time and again that TNTJ is not confident about their own foundation. அது நேரத்துக்கு நேரமாக இப்படியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. டிஎன்டிஜே அவர்கள் அவர்களுடைய சொந்த ஆதாரத்திலே உறுதியாக இல்லை என்பது. Their starting point or first premise in the argument. அவர்களுடைய விவாதத்திலே அவர்களுடைய தொடக்க நிலை என்னவென்றால், in an argument you have premise number 1, premise number 2, and then your conclusion. ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஒரு விவாதத்திலே 3 நிலைகளாக அவருடைய தொடக்க நிலை, அடுத்த நிலை, அவருடைய முடிவுரை என்றதான காரியங்கள் இருக்கிறது. Their premise number 1 is Quran is God's word. அவருடைய தொடக்க நிலை என்பது குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை. Their premise number 2 is Quran says Bible is not God's word. அவருடைய இரண்டாவது நிலை என்பது குர்ஆன் சொல்லுகிறது வேதம் இறைவனுடைய வார்த்தை அல்ல, அல்லது பைபிள் இறைவனுடைய வார்த்தை. Their conclusion is therefore Bible is not God's word. அவர்களுடைய முடிவாக சொல்லுகிற காரியம் அதன் அடிப்படையிலே வேதாகமும் இறைவனுடைய வார்த்தை அல்ல என்பது. In an argument your conclusion is valid if you prove your premises. ஒரு விவாதத்திலே நீங்கள் உங்களுடைய எல்லா நிலைகளையும் சரியாய் நிரூபிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முடிவாக கொடுக்கிற முடிவுரை அது நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும். We raised 15 questions to show that their premise number 1 starting point is invalid. அவர்களுடைய தொடக்க நிலையே ஆதாரமற்றதாக இருக்கிறது, அது நியாயமற்றதாக இருக்கிறது என்பதை சொல்வதற்கு நாம் 15 கேள்விகளை கேட்டோம். All 15 questions are hammering at their foundation. The building is
toppling now. அவர்கள் கட்டி எழுப்புகிறதான அவருடைய பில்டிங்க்கு இடிக்கத்தக்கதாக அந்த 15 கேள்விகளை கேட்டோம், அதற்கு இன்னும் பதில் இல்லை. They have not done anything to firm up their own foundation. அவர்களுடைய சொந்த அஸ்திபாரத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் இன்னும் எதையும் செய்யவில்லை. You better start answering those 15 questions. If you have forgotten, we will reread those, recode those questions, sir. ஒருவேளை நீங்கள் அதை மறந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் அதை உங்களுக்கு நினைப்பூட்டுவோம். நீங்கள் உங்களுடைய அஸ்திபாரத்தை கட்டி எழுப்புவதற்காக அந்த 15 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். Another logical problem. Yes. Another logical problem. இன்னொரு நியாயமான பிரச்சனை என்னவென்றால், They repeatedly are saying Injil that Muhammad had or the people in Muhammad's time had is not there now. அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற காரியம் ஹஜரத் முகமது அவருடைய காலத்தில் இருந்ததான இஞ்சில் அல்லது அவருடைய காலத்தில் இருந்த மக்களிடத்தில் இருந்த இஞ்சில் இப்பொழுது இல்லை என்பது. Your Bible is not Taurat, your Bible is not Injil, they are saying. உங்களுடைய வேதம் தோராவும் அல்ல, உங்களுடைய வேதம் இஞ்சிலும் அல்ல என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். May I request you, sir, to prove that our Bible is not the Injil and Taurat, will you produce the original Taurat and Injil? எங்களுடைய வேதம் இஞ்சிலும் தோராவும் இல்லை என்று நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவீர்கள் என்றால், அந்த நீங்கள் சொல்லுகிற தோராவும் இஞ்சிலும் உங்களால் இப்பொழுது கொண்டு வந்து காட்ட முடியுமா? And your argument shows me that you seem to have read it day before yesterday or a few days back. Your argument tells me that you seem to have read the original Injil and Taurat a few days ago. நீங்கள் கொடுக்கிற வாதத்தை பார்த்தா என்னமோ நேத்தையோ முந்தானாலையோ நீங்க அந்த ஒரிஜினல் நீங்க சொல்ற தோராவையும் இஞ்சிலையும் வாசித்திருக்கிற மாதிரி தெரியுது. Because after saying the Injil that is referred to in Quran is not your Bible, you said your Bible mentions crucifixion, but the original Injil doesn't mention crucifixion. Show me that original Injil which doesn't mention crucifixion. Where did you read it? When have you read it? நீங்க சொல்றீங்க ஒரிஜினல் இஞ்சில்ல சிலுவை அறைதல் இல்ல, உங்களுடைய இஞ்சில்ல சிலுவை அறைதல் இருக்குது என்று சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த சிலுவை அறைதல் இல்ல என்று வாசித்த அந்த ஒரிஜினல் இஞ்சில் எங்க இருக்குது, அதை கொண்டு வாங்க. If you can't do this, your second premise also gets disproven, your whole foundation collapses. இதை நீங்க செய்யலன்னு சொன்னா உங்களுடைய அஸ்திபாரத்துக்கு இரண்டாவது நிலையாக இருக்கிற உங்களுடைய தர்க்கங்களும் வாதங்களும் தகர்க்கப்படுகிறது. PJ sir and dear friends, அருமையான பிஜே சாரும் அவருடைய நண்பர்களும் have a proper start in the debate. அவருடைய விவாதத்திலே ஒரு நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்துங்க. Start building up your own foundation first so that you can actually enter into the debate. உங்களுடைய சொந்த அஸ்திபாரத்தை சிறப்பாக கட்டுங்க. அப்ப நம்ம ஒரு நல்ல உண்மையான விவாதத்துக்குள்ள நம்ம கடந்து போவதற்கு வசதியாக இருக்கும். And now, for further confirmation of what we are saying, our friend Paul will take over from me. தொடர்ச்சியான நாம் சொல்லுகிற காரியத்துக்கு இன்னும் விளக்கமாக அருமையான சகோதரர் பால் அதை இன்னும் மேலே கொண்டு போவார். We are hearing so much about language like pornography and physical things. சரீர பிரகாரமான காரியங்கள், ஆபாசமான காரியங்கள் என்கிறதான வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். It's good to talk about it. அதை பற்றி பேசுவது நல்லதுதான். Since we are also a spiritual being, ஆனால் நாம் ஆன்மீகத்துக்குரியவர்களாக இருக்கிற வேளையிலே let's talk about the spiritual things also. நாம் ஆன்மீகத்துக்குரியவைகளையும் பேசுவோம். Now our brother PJ and his team has a problem that this Bible is not the Torah. இந்த பைபிள் தோரா இல்லை என்று சொல்லி அருமையான சகோதரர் பிஜேவும் அவர்களுக்குள்ளாக இருக்கிற குழுவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. It seems he has never studied this subject seriously. அப்படி என்றால் இந்த தலைப்பை அல்லது இந்த பாடத்தை அவர்கள் சரியாக படிக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. I have here a book written by 62 scholars, best scholarship, and all agrees that this Bible is the Torah, and many Muslims have confirmed. இந்த இடத்துல ஒரு புத்தகம் இருக்குது, 62 மிக சிறந்ததான அறிஞர்கள் எழுதி இருக்கிறாங்க. இந்த வேதாகமம் தான் அந்த தோரா என்பதை அதை அநேக முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். For example, Ghulam Sarwars in his translation he says Quran chapter 2 verse 146, the Bible. குலாம் சவஸ் அவருடைய மொழியாக்கத்தில் குரானுடைய 2:146 பைபிள் என்று சொல்லியாக மொழியாக்கம் செய்திருக்கிறார். Quran chapter 3 verse 3 he says for Torah the Bible. குரான் 3வது அதிகாரம் 3வதிலே தோரா என்பதற்கு அவர் பைபிள் என்று மொழியாக்கம் செய்திருக்கிறார். Quran 3:78 it says the Bible. குரானுடைய 3வது அதிகாரம் 3:78 பைபிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And I can bring hundreds of verses where the Muslim scholars have used this Torah as a Bible. நான் நூற்றுக்கணக்கான ஆதார குறிப்புகளை உங்களிடத்தில் கொண்டு வர முடியும். இஸ்லாமிய அறிஞர்கள் எங்கெல்லாம் இந்த தோராவை பைபிள் என்று மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். Now he asked, give us one criteria how Bible is God's word. Torah is God's word. Bible is not God's word. He asked, give us one criteria. பைபிள் இறைவனுடைய வார்த்தை இல்லை என்பதற்கான ஒரு சரியான அளவு பிரமாணத்தை கொடுங்க. Let's have one criteria.
one criteria. for how God's word is. How the Bible is God's word. பைபிள் எப்படி இறைவனுடைய வார்த்தை என்பதற்கான ஒரு அளவு பிரமாணத்தை நாம் பார்ப்போம். And what does it mean? அப்படி என்றால் அர்த்தம் என்ன? 2 Timothy chapter 3 verse 15 to 17 it says that, O Timothy, you know the scripture from childhood which can make you wise for the salvation. And then verse 16 says, all scripture is given by the inspiration. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கிறோம். ஓ தீமோத்தேயுவே, கிறிஸ்துவை பற்றியும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ அறிந்திருக்கிறாய். இது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. Which is profitable for the doctrine, for the proof, for the correction, for instructions, for the righteousness. அவைகள் சீர்திருத்தத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. So the man of God may become perfect. எனவே தேவனுடைய மனிதன் எல்லாவற்றிலும் தேறினவனாய் இருக்க வேண்டும் என்பது அதன் நோக்கம். So according to Bible, the God's word means it should make you perfect. வேதத்தின் அடிப்படையிலே இறைவனுடைய வார்த்தை என்பது ஒவ்வொரு மனிதனையும் பரிபூர்ணமாக மாற்ற வேண்டும். தேறினவனாக. Perfect from what? தேறினவன் என்றால் எதிலிருந்து தேறினவன்? From imperfection. எந்த காரியத்தில் அவன் பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கிறானோ அதிலே பரிபூர்ணத்தை. When we say salvation, ரட்சிப்பு என்றால் salvation means 7 things. Again, Islam do not have. ரட்சிப்பு என்பது 7 காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த 7 காரியங்கள் இஸ்லாமிலே இல்லை. Number 1, John chapter 3 verse 1 to 15, new birth in the nature of God. யோவான் 3வது அதிகாரம் 1 முதல் 15வது வசனங்களை பார்க்கிறோம். தேவனுடைய சாயலில் மீண்டும் பிறப்பது. Because God is the level of perfection. ஏனென்றால் தேவன் பரிபூரணத்தின் எல்லையிலே இருக்கிறார். Number 2, இரண்டாவதாக freedom from sinful power. John chapter 8 verse 32 to 36. பாவ சுபாவத்திலிருந்து ஒரு விடுதலை என்பது தான் யோவான் 8வது அதிகாரம் 32 36 வசனங்கள் சொல்லுகிறது. Number 3, have power over Satan. Luke chapter 10 17 to 18. லூக்கா 10வது அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களை பார்க்கிறோம். சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிற. Number 5, justified in belief of Christ. ஐந்தாவதாக பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவினாலே ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மீட்கப்படுவது. Number 6, complete forgiveness in blood of Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே பரிபூர்ணமான மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. Number 7, becoming in the likeness of God. ஏழாவதாக தேவனுடைய சாயலுக்கு ஒத்த சாயலை அடைவது. Now Prophet Muhammad himself is a sinner. சகோதரர்களே, இந்த உன்னத பாட்டு சம்பந்தமா சில செய்திகளை சொல்லும்போது ஒரு ஆபாசமா உங்கள்கிட்ட தான் இருக்குது இது அப்படிங்கிற சில ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. முதல்ல விளங்கிக்கிறனே, ஒரு ஆண் பெண் சமாச்சாரத்தை பேசாமல் உலகத்தில் எந்த நூலும் எந்த அறிவுரையும் கிடையாது. எப்படி பேசணுங்கிறது இருக்குது. கல்யாணம் பண்ணுண்டா கூட அதில் கூட ஆபாசம் இருக்குது. கல்யாணம் எதுக்கு பண்ணுவாங்க? உள்ளே போனால் எல்லாம் தான் வரும். அதை பச்சையாக சொல்லலாமா? நீ கல்யாணம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் அவுத்து அப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கீங்கன்னா அதுக்குள்ளே வந்துடும். அப்படி பேசலாம். இந்த செக்ஸை பற்றி அது கண்டிப்பாக பேச வேண்டியது. எப்படி பேசணும்? இலைமறை காயாக பேசுவது மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சு. அப்படி குர்ஆனில் பேசப்பட்டிருக்குது. அது நபி பேசியிருக்கிறாங்க. அது நீங்களும் பேசுகிறீங்க, நாங்களும் பேசுகிறோம். இப்படி யாராவது பேசுவாங்களாங்கிறது தான் டாபிக். கையை விட்டேன், ஹோலில் விட்டேன், ஓட்டையில் விட்டேன், வடிந்தது, இந்த மாதிரி யாராவது பேசுவாங்களா? இதுதான் டாபிக். இப்படி பேசுறது கேட்டோம்னா நீங்கள் தானே கல்யாணம் பண்ண சொன்னீங்க, நீங்கள் தானே அப்படின்னா கல்யாணம் பண்ணதுக்குள்ளே இருந்து அடங்கி இருக்குன்னா இது என்னங்க பேச்சு? இது நீங்கள் பேசலாம், நாங்கள் பேசலாங்க, இப்படி பேச இயலுமாங்க? இதுதான் டாபிக். இதில் என்ன சொல்கிறோம்னா, இதுக்கு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில்? சகோதரின்னு சொல்லி கூப்பிட்டு பண்ணியிருக்கானையா, பொண்டாட்டின்றீங்கள, சகோதரின்னு தானே கூப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது உங்கள் குர்ஆன்லையும் சித்தப்பனுடைய சின்னம்மாவுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறலான்னு சொல்லப்பட சகோதரி தானே, அது நபி கல்யாணம் பண்ணலான்னு குர்ஆனில் இருக்குதே. அப்போ உங்களுக்கு மட்டும் சகோதரின்னா பிரச்சனை இருக்க மாட்டேங்குது, நாங்கள் சகோதரின்னா பிரச்சனையான்னு கேட்குறாங்க. சித்தப்பா சின்னம்மா மகளை கல்யாணம் பண்ணுறது எங்களுக்கு மார்க்கத்தில் கூடும், சகோதரி கிடையாது. அது கள்ளத்தனமாக நாங்கள் செய்ய வேண்டியதில்லை. நிறைய பேர் சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கோம், சின்னம்மா மகளை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது எங்கள் மார்க்கத்தில் எல்லாருக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது ஆபாசமாக அசிங்கமாக கிடையாது. ஆனால் இங்கே சொல்கிற என்ன தெரியுமா? அந்த சகோதரி சொல்லலை, என் தாயின் மார்பில் வாய் வைத்து பால் குடித்த என் சகோதரனே. இவ எந்த மார்பில் வாயை வச்சு பால் குடித்தாலோ அந்த மார்பில் பால் குடித்த நீ சகோதரனா இருந்தா வேறு நம்ம கட்டி பிடிக்கலாம், என்னன்னாலும் செய்யலாமே. இப்படி அப்போ கள்ளத்தனமாக செய்கிறதுனால தான் பயப்படுறாங்க. பேச்சு என்னன்னு கேட்டால் இது கள்ள உறவு தான் என்பதற்கு தான் ஆதாரம் காட்டணே தவிர இதில் சகோதரி சொல்லலாமாங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டலை. என்ன மேட்ரு? 2 பேர் இந்த மாதிரி அசிங்கமாக நடந்து கொள்கிறார்கள். நடந்து கொள்ளும் அந்த அம்மா, அந்த பொம்பளை சொல்கிறா, என்ன சொல்கிறா? நம்ம 2 பேரும் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியா இல்லை,
அண்ணன் தங்கச்சியாக இருந்தோன்னு வைங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போனால் கூட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அண்ணனும் தங்கச்சியும் போகிறாங்கன்னு நினச்சிக்கிருவாங்க. அப்படி இல்லாமல் போச்சு, ஒளிஞ்சு பண்ண வேண்டி இருக்குதே, ஓப்பனாக பண்ண முடியலையேங்கிறது தான் அதில் உள்ள கான்செப்ட். நீங்கள் மொத்தமாக படித்தா தெரியும். அப்போ இது கள்ள உறவை சொல்லுதுங்கிற நான் நிரூபிச்சு இருக்கும் பொழுது திரும்ப நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த டாப்பிக்கை விட்டுட்டு சகோதரன் சொல்லக்கூடாதா? அதை பேச்சு கள்ள உறவா நிஜ உறவா? நிஜ உறவுனா இதுக்கு பயப்படணும். கள்ள உறவை எதுக்கு இதை சொல்லணும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முகமது நபிகிட்ட கூட ஒருத்தர் வந்தார், விபச்சாரம் பண்ணேன்டாரு. நீ இல்லைப்பா முத்தம் போட்டிருப்ப, அல்ல கட்டி பிடிச்சிருப்ப, நீ இப்படி பண்ணியிருப்ப, இதெல்லாம் சொன்னாங்களே, முத்தம் போடலாமா? இது ஆபாசம் இல்லையாங்கிறாங்க. ஏங்க, இது ஒருத்தர் விபச்சாரம் பண்ணுனா இஸ்லாத்தில் மரண தண்டனை கொடுக்கணும். ஒருத்தர் வந்து நான் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு, மரண தண்டனை கொடுக்குறாந்தா சில பேர் என்ன செய்வாங்க, கட்டி பிடிக்கிறோட விபச்சாரம் நினைப்பாங்க. சில பேர் அசிங்கமாக பேசுகிற கூட விபச்சாரம் நினைப்பாங்க. இவர் எதை கட்டி பிடிச்சிட்டு வந்து விபச்சாரம் பண்ணிட்டா நினச்சி செத்து போயிடக்கூடாது, அதுக்காக வேண்டி அதை ஓப்பனாக கேட்குறாங்க. நீதிமன்றத்தில் அப்படி தான் கேட்கணும். முகமது நபி வந்து மத குருவாக இதை கேட்கல. அவர் தான் ஜனாதிபதி, அவர் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. குற்றத்துக்கு மரண தண்டனை கொடுக்குற இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ நீதிமன்றத்தில் கற்பழிப்பு வழக்கு போய் பாருங்கள், கோர்ட்டில் எப்படி கேட்பாண்டு. கற்பழிப்பு வழக்கில் 2 பேர் சேர்ந்து இருந்தவன கற்பழிப்பு மாட்டான், சேர்ந்து இருந்து பிடிச்சானா அங்கே கேட்கலாம். விசாரணை மன்றத்தில் என்ன செய்வான், எல்லாத்தையுமே கேட்கணும். அந்த காரியம் வரைக்கும் நடந்துச்சான்னு சொன்னால் தான் தண்டனை கொடுக்க முடியும். அப்போ முகமது நபி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து கொண்டு விபச்சார குற்றத்தை விசாரிக்கும் பொழுது அதோட என்ன செய்கிறாங்க, அவராக வெளியே வந்து சொல்கிறாரு, நீ விபச்சாரம் நெசமாக பண்ணியா, இல்லை கட்டி பிடிச்சிட்டு விபச்சாரம் நினைக்கிறியா, முத்தம் கொடுத்துட்டு விபச்சாரம் நினைக்கிறியாப்பாங்கிறாங்க. அதுக்காக அது சரின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு இந்த தண்டனை கொடுக்க முடியாது, உயிரை போக்குற தண்டனை கொடுக்க முடியாது. அது ஒரு சின்ன தப்பு. விபச்சாரம் பண்ணுறது பெரிய தப்பு. அப்போ பெரிய தண்டனை கொடுக்கறக்குரிய தப்பு செஞ்சாரா என்பதை விசாரிக்கிறதுக்கு சொன்னதெல்லாம் இது கம்பேர் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட தான் ஆபாசம் இருக்குது, இது ஆபாசமா? இது இப்படி ஓப்பனாக கோர்ட்டில் கேட்கலாம், நாங்கள் கேட்கலாம், நீங்கள் கேட்கலாமே. ஒருத்தர் வந்து சொன்னால் நீங்களே எல்லாமே நினச்சா எல்லாம் குடும்ப பஞ்சாயத்து வரும், கணவன் மனை பிரச்சனை. அப்போ கேட்போம், ஒன்றுமே இல்லை, என்ன ஒன்றுமே இல்லைண்டா என்ன, இல்லை ஒன்றுமே இல்லைம்பாங்க. அதாங்க விவாகரத்து கேட்குறீங்களா, ஒன்றுமே இல்லைண்டா என்ன, அப்போ கேட்கணும். ஏன் அந்த இடத்துல கேட்கறதுக்குரிய ஒரு சபை. இது கள்ளத்தனமாக ஒளிஞ்சிக்கிட்டு போய் இந்த மாதிரி ஓட்ட வழியாக கையை விடுறாங்கிற எப்படி இதுக்கு பொருத்தி காட்டவே முடியாது. அடுத்து என்னன்னு கேட்டால், அடுத்து விவாதத்துக்கு இலக்கணம் பழையபடி. விவாதம்னா அப்படி இருக்கணும். நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இருக்கிற நேரத்தை நல்லா பயன்படுத்துறீங்களா இல்லையா? நம்மளால் ஆன்மீக சபையில் இருக்கிற வாஸ்தவம் தான். ஆன்மீக சபையில் இருந்தாலும் இது விவாதம் நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் சொல்கிறது சரியா, நாங்கள் சொல்கிறது சரியா? அப்போ உடைச்சி தான் பேச வேண்டிய. இட்டு கட்டி சொன்னால் கேளுங்க. இருக்கிறத வாசிச்சு இப்படிலாம் வேதம் இருக்கலாமாங்க? ஏன் இதை போய் நம்ம வேதம் நம்பணும்? இதை விட்டு வெளியே வாங்க, இது யாரோ எழுதி நம்ம பண்ணி ஏமாற்றிருக்கிறாங்க, அதுவே பேசுது, அதில் வாசகத்தை பார்த்தாலே இது கடவுள் சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் எடுத்து காட்டுறோம். அது இப்படி தான் நிரூபிக்க முடியும். அதுக்கு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன, ரெச்சிப்புடைய 7 காரியங்கிற அது என்ன தலைப்பு? அது ரெச்சிப்புக்குரிய 7 காரியம் முஸ்லீம்கிட்ட இல்லைங்கிற அதான் தலைப்பு. ரெச்சிப்புக்குரியதை பற்றி ஒரு தலைப்பு கூட கொடுத்துருக்கீங்க, அப்போ பார்த்துக்கணும் அந்த 7 காரியத்தை. நீங்கள் தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒன்று எடுத்து போட்டு பைபிளில் தப்பிக்க பார்க்காதீங்க. அது வந்து நீங்கள் பதில் சொல்லணும். இதெல்லாம் ஒழுங்கான நீங்கள் பதில் சொல்லலை. அடுத்து என்னன்னு கேட்டால் சொல்லுங்க. சொல்லுங்க. Dear brothers, we have been proving that Bible has got lot of obscenities, and the other side have acknowledged it, saying that TNDJ has not come out of pornography books. If you call this as pornography books, we don't have to answer anything about it. Now, coming to the argument, whenever we quote any obscenity from Bible, they are quoting few verses from the Quran and Hadith, saying that this speaks about marriage. There is a lot of difference between speaking about a marriage and an illicit relationship. Even if you have to advise somebody to get married, it means that he will have sexual relationship with his wife. That doesn't mean that you will have to explicitly say everything, explicitly describe everything. That doesn't mean. Also, they said the word sister used in Bible is referring to the way how you have in Quran, wherein your father's younger brother's daughter is halal, is lawful for you to marry. There are a lot of difference because we Muslims do not consider this as illicit. As per our religion, we are allowed to marry our uncle's daughter, be it father's brother or mother's brother. There's no point about it. Number 3, if you see that verse in the Bible, it speaks about the sister and further explains that, you know, how do I mean sister? I meant as if I drink milk in my mother's breast, and the same breast you drink milk. So this brother and the brother what you are quoting is entirely different. Now,
they also quoted a hadith, though it is irrelevant of the topic, we would want to just touch base on it. They also quoted an hadith wherein Prophet Muhammad was asking whether you kissed that female or you had sex with her. Whether you really kissed her or you did something which is lesser sin than a prostitution. See, Prophet Muhammad is like a judge for the Islamic laws. So people come to him for getting justice. So as per Islam, if he is involved in prostitution, he has to be stoned to death. So when somebody is in a responsible position to give the judgment, he cannot just bluntly see and say produce a judgment. He will have to investigate, he will have to inquire and then find out if he really indulged in prostitution. That doesn't mean that Islam does not treat other sins as other things which is lesser than prostitution as sin. Islam has a level for everything. Islam treats other things much lesser level compared to the prostitution. Also, if you compare Bible verses, it speaks about thrusting the hands into the hole. Does it speak explicitly, or is it like how you compare Islam speaking about marriage? Probably you will have to judge yourself. Now, they kept on repeating, saying that they have been describing about the debate and how debate should be. Whatever we are reading is from the Bible. We do not fabricate anything to that. So unless and until we quote from the Bible, we are still within the debate, and we are putting valuable arguments, and they are bound to answer all that. It affirms that it cannot be God's word. When we say that such obscenities are in a book, when you yourself claim that it is all pornography, we claim that it can never be told by God. Also, brother was explaining about salvation and 7 steps to achieve salvation. That is not the topic of debate. We have a separate discussion, we have a separate debate for that, and probably he prepared only that salvation steps, and he is trying to explain that 7 steps of salvation to the Muslims. இது இறை வேதமா இருக்காதுங்கிற இன்னொன்னு பாருங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிளில் உள்ள ஆபாசங்களை நாம் பட்டியல் போட்டு கொண்டிருக்கின்றோம். அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நேராக போய் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புனாங்க. நேராக போய் பார்க்கலாம் தேவையில்லை, அதை படித்தாலே நேராக பார்க்குற மாதிரி தானே இருந்தது. அது படித்தாலே நேராக பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால தான் நீங்களே நேராக பார்த்துருப்பாங்களோன்னு நினைக்கிறக்கூடிய அளவிற்கு விரிவாக இருக்குது அதில். அப்படின்னும் பொழுது அதுக்கு என்ன இது இறைவனுடைய வேதமாக இருக்க முடியாது அப்படின்றதற்கு இதெல்லாம் ஆதாரங்கள். அதுக்கடுத்த ஆதாரம் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் 20லிருந்து 27 வரைக்கும் உள்ள விஷயங்களை நான் இப்போ வாசிக்கிறேன். அதாவது சவுல் என்ற ஒரு மன்னன் தாவீது என்பவருக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் முடித்து கொடுத்து அதன் மூலமாக கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொல்லி அவனை கொல்லணும்னு ஐடியா பண்ணுறாரு. அந்த விஷயத்தை, அந்த வரலாற்றை கடவுளுடைய அந்த வேதம் பயங்கரமாக விவரிக்கிறாங்க. எப்படி விவரிக்கிறாங்க? சவுல் அந்த தாவீதுட்ட, நீ என்னுடைய மகளை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன், நீ எனக்கு பரிசம் சில விஷயம் எனக்கு கொடுத்தேன்னா நான் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அதாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்பதுதான் சவுளுடைய திட்டமா. அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக ஒரு ஐடியா போடுறாரு. தன்னுடைய மகளை பணைய வச்சாவது இவனை கவுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுதுங்க. அதில் தன்னுடைய மகள் தாவீதை விரும்புகிறா என்ற அந்த காதலிக்கிறான்ற அந்த விஷயம் தெரிஞ்சவனையும் சவுல் ரொம்ப மகிழ்ச்சி விட்டுறாராம். அதிலே வருது, தன்னுடைய மகள் ஒருத்தவனை லவ் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சா எந்த அப்பனாவது சூப்பர் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி விடுவானா? அப்பாவானே சந்தேகமா இருக்கு. அப்படின்னும் பொழுது என்ன பரிசம் கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா, பெலிஸ்தியர்கள் என்று தன்னுடைய எதிரிகள், அந்த எதிரிகளுடைய 100 பேருடைய நுனித்தோல் நீ கொண்டு வர வேண்டும். பயங்கரமான வேண்டுதலா இருக்கு. நுனித்தோல்னா விளக்கம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்லைடை பார்த்தா தெரியும், படம் போடல, வார்த்தையில் தான் போட்டிருக்கிறோம், பயந்துட வேணாம். அப்போ 100 பேருடைய நுனித்தோலை இவர் கேட்கிறாரு. இது இதை வச்சு வாசிச்சுக்கிட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 100 பேருடைய நுனித்தோலை கேட்டார் தாவீது இடத்தில் சவுல் அப்படின்னு வாசிச்சா
இது கர்த்தருடைய வேதமாங்க? உங்களுடைய மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. இது எப்படி சகோதரர்களே இறைவனுடைய வேதமா இருக்கும்? இது அவர் எள்ளுனா எண்ணெயா இருக்கிறாரு தாவீது, கட்டிட்டு வானா வெட்டிட்டே வந்துருவான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி நீ 100 கேட்குறியா, நான் 200 கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி 200 பேருடைய நுனித்தோலை, வரக்கூடிய 27வது வசனம், திருமண நாள் நெருங்கும் முன் தாவீது தம் ஆள்களுடன் சென்று பெலிஸ்தியரில் 200 பேரை கொன்றார். பின்னர் தாவீது அவர்களின் நுனித்தோல்களை கொண்டு வந்து அரசனின் மருமகனாய் ஆகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார். 1 2 3 4 5 6ன்னு 200 வரைக்கும். இடையில ஏதாவது நம்பர் விட்டாம கரெக்டா என்னன்னாரியா அப்படின்னா இது இறைவனுடைய வேதம் நினைக்கிறீங்களா நீங்க? உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் இறைவனுடைய வேதத்துல இருக்குமா? இது இறைவனுடைய வார்த்தையா இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. My dear brothers, the opposition side, they said that when we claim that the Bible is not the word of God because of its qualities which are attributed to God, that we don't say that these can be attributed to God, and because of that the Bible is not the word of God. They started saying that you are so like giving all the 6 descriptions, and you are saying as if you have seen a film, or it is described as a film. See, whatever we are reading is from the book, from this Bible. We are reading, we are not seeing any films, we are reading because it is like that. The descriptions are given like that as if you are seeing it. That's what the description is. And with that, we also have one more verse like that, 1 Samuel chapter 18, you read from verses 20 to 24. And we have a slide here, you can see that here King Saul, he wants to give his daughter to King David, and he likes that so that he can kill him. So that's a different purpose, that he wanted to kill David, so he wanted him to marry his own daughter. Can any father think like that? So that he can go and get killed in the hands of Philistines, and moreover he wanted his daughter to love him, or king to love his own daughter. First of all, no common father will think like that. And you know what is the bridal money for that? The bridal money is 200 foreskins. You know what do you mean by foreskins? When you do the circumcision, you grow the extra part outside, which is filthy thing. I mean, you cut it and you throw it. Don't throw it. It will be useful for you. You can use it for the bridal money. You can give it in a marriage. See, foreskins for bridal money, and King David goes to Philistine, and he kills all 200 people. He gets that foreskins to King Saul, and he gives them in full count, like 1, 2, 3, 4. He counted 200 foreskins. Can you imagine God speaking like this? That Saul, he wanted his daughter to get married to King David, and for the bridal money I asked for 200 foreskins. He went and killed all Philistines, got the 200 foreskins, and he gave all them in full count. Can you believe this can be described from God's mouth, or it is inspired by God? With this we have proven once again that Bible is not the word of God. The description given here is so filthy. It's a description when as a God he cannot give or inspire to the people, to the humankind. What do you want? There is no teaching here. Bible with this we have proven that Bible is not the word of God. And this foreskins about this is another addition to whatever the obscenities that we have shown already. It's another one more addition for it. And அப்ப ஒருத்தனுடைய ஒரு ஆண் உறுப்பை 200 வெட்டிட்டு வாங்க முடியல. 200 வெட்டிட்டு வாங்குறாரா? இது இப்படி நடக்குமா? ஒரு செத்து போன ஆளுடைய போய் வெட்டலாம். அதை போய் ஒரு இறந்தவுடைய பாடியை சிதைக்க கூடாதுலாம் இருக்குது. தாவீது மாதிரி ஒரு நல்ல மனுஷன் போய் இப்படி செய்வார்னு வருமா? இது யாரோ இட்டு கட்டிருக்கான்னு பார்த்தாலே தெரியுதா இல்லையா? யாரோ பார்த்து நுழைச்சிருக்கிறாங்க, நல்லா பார்த்தாலே தெரியுது. அப்ப இந்த வாதத்தை நீ கவனித்து வந்தீர்களே, ஆனால் அடுத்த தடவை அவங்க சொல்லுவாங்க. மதிய உணவுக்கு பிறகான இந்த வேளைக்கு உங்களை வரவேற்கிறோம். We'd like to pick up from where we left before we took the lunch break. நாம் சாப்பாட்டுக்கு முன்பதாக எங்கே முடித்தோமோ அங்கிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். We have been following the whole flow of the argument very closely. இந்த வாதத்தினுடைய முழு போக்கையும் அப்படியே தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறோம்.
our friends from TNTJ have been saying that this is a debate. நம்முடைய டிஎன்டிஜே நண்பர்கள் இது ஒரு விவாதம் என்கிறார்கள். We also take it as a debate. நாமும் இதை விவாதமாகத்தான் கொள்கிறோம். In a debate there should be arguments. ஒரு விவாதம் என்றால் அங்கே சர்ச்சைகள் இருக்க வேண்டும். Arguments follow the laws of logic. நியாய அதாவது காரண ரீதியான வாதம் இருக்க வேண்டும். As a professor of philosophy, I do teach logic. தத்துவ பேராசிரியர் என்கின்ற முறையிலே லாஜிக் என்கின்ற காரண ரீதியான தத்துவத்தை படிப்பிக்கிறேன். I teach. நான் சொல்லிக் கொடுக்கிறேன். About arguments, their structure and how they flow, how they are decided to be valid or invalid, true or false. விவாதம் என்பது எப்படி தொடங்க வேண்டும், எப்படி போக வேண்டும், அது எப்படி முடிக்க வேண்டும், அதனுடைய மதிப்பீடுகள் என்ன என்பதை குறித்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். So when I analyzed PJ Sir's arguments, I found this structure. நான் பிஜே சாருடைய இந்த விவாதத்தை பார்க்கும் பொழுது இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது என்கின்ற நோக்கி பார்க்கிறேன். Their premise number 1 is that Quran is God's word. அதனுடைய முதல் நிலையாக குர்ஆன் தேவனுடைய வார்த்தை. Second premise is Quran says Bible is not God's word. இரண்டாவது நிலை குர்ஆன் சொல்லுகிறது வேதாகமம் தேவனுடைய வார்த்தை அல்ல. And therefore their conclusion is Bible is not God's word. அதனால் அவர்கள் வருகிற ஒரு தீர்மானம் பைபிள் அதாவது வேதாகமம் தேவனுடைய வார்த்தை இல்லை என்பது. They have not put it in this form. அவர்கள் அதை முறைப்படியாக வடிவமைக்கவில்லை. But I have followed their arguments and I could see this structure emerging. ஆனால் நான் அவர்களுடைய வாதத்தின் போக்கை கவனித்து பார்க்கும் பொழுது அது இங்கே தான் கொண்டு போய் விடுகிறது என்கின்றதை சொல்ல முடியும். And for them to hold on to this argument, they should give us proofs for premise number 1 and premise number 2. அவர்கள் இந்த வாதத்தை தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் நிலையும் இரண்டாம் நிலையும் சரியான முறையிலே தக்க வைப்பதற்கான ஆதாரங்கள் வேண்டும். Otherwise they have to give up this argument. இல்லாவிட்டால் இதை விட்டுவிட வேண்டும். And they can't argue differently like an atheist or a rationalist would argue. ஒரு நாத்திகவாதி அல்லது ஒரு ரேஷனலிஸ்ட் என்கின்ற மனிதன் எப்படி விவாதிப்பானோ அதுபோல விவாதிக்க முடியாது. Because they believe and we believe in a God. ஏனென்றால் அவர்களும் நாமும் ஒரு தேவனில் விசுவாசிக்கிறோம். And so based on this we raised 15 questions for them to answer. அதன் அடிப்படையிலே அவர்கள் பதிலளிப்பதற்கு 15 கேள்விகளை அவர்களுக்கு முன்பாக நாம் தொடுத்தோம். Each one with at least one reference from their authority book, the Quran. அவர்களுடைய அதிகாரபூர்வமான புத்தகமாகிய குர்ஆனில் இருந்து தாமே நாம் அவர்களுக்கு கேள்விகளை கேட்டோம். They have not referred even to one of those Quranic references and responded to not even one of our questions. அந்த குர்ஆனிலிருந்து எழுப்பப்பட்ட கேள்விகளில் ஒன்றுக்காகிலும் சரியான முறையிலே அதிலிருந்து பதில் கொடுத்து அவர்கள் அதை நிரூபிக்க முடியவில்லை. That means they are just trying to escape. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எப்படியாகிலும் தப்பிக்கலாம் என்கின்ற முறையில் தான் போய் கொண்டிருக்கிறது. They are not willing to face our counter argument. நம்முடைய எதிரடையான வாதங்களை சரியான முறையிலே சந்திப்பதற்கு ஆயத்தமாக தெரியவில்லை. Then how will the debate proceed? இப்படி இருந்தால் விவாதம் எப்படி முன்னேறி செல்ல முடியும்? And then even when we allow them to say whatever they want to say, they are saying things without giving any proof. அவர்கள் விரும்புகிறதை அவர்கள் சொல்வதற்கு நாம் விட்டுவிட்டால் கூட அதற்கான ஆதாரங்களை தருவதில்லையே. And they are probably not even following the rules of this argument, the agreement that we made. நாம் இருவருக்கு இடையிலான உடன்பாட்டில் எந்த விதமான ஒழுங்கு பின்பற்றப்பட வேண்டும் என்று நாம் அறிவித்திருந்தோமோ அதுபடியாக அவர்கள் போவது போலவும் தெரியவில்லை. For example, PJ Sir is just speaking for a long time without translation into English, and the translators are just briefly saying some summary things. அதாவது மொழிபெயர்ப்பு இல்லாமல் பிஜே சார் அவர்கள் தொடர்ந்து சில காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். அதை தொடர்ந்து மொழிபெயர்ப்பாளர் அதனுடைய தொகுப்பாக சிலவற்றை எடுத்து தருகிறார். That is not right. அது ஒரு சரியான முறை அல்ல. Now coming to some of the points. நாம் இப்பொழுது சில குறிப்புகளுக்கு செல்லுவோம். One of the panel members of TNTJ claimed that Injil that we have, that is the Bible, was written centuries after Jesus Christ. அங்கே டிஎன்டிஜியிலே பேனலில் அமர்ந்திருக்கிற ஒரு நண்பர் சொல்லுகிறார் இந்த இஞ்சில் என்கின்ற சுவிசேஷ புத்தகங்கள்
இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் எழுதப்பட்டது என்று. And now you go to an atheist, agnostic, skeptical scholar who is studying manuscripts and historical evidence for manuscripts. அதாவது தேவனை நம்பாத, தேவனுக்கு எதிரடையான, கடவுளை பற்றி நம்பிக்கையற்ற எந்த ஒரு ஞானியினிடத்திலும் அறிவு சார்ந்த மனிதனிடத்திலும் போய் இந்த வரலாற்று ஆதாரங்கள், வேத ஆதாரங்களை குறித்த கேள்விகளை நீங்கள் வைப்பீர்களானால் they will tell you this is terribly wrong. அவர்கள் நிச்சயமாக சொல்வார்கள் இது முழுமையான தவறு. Give evidence and show to us that centuries passed by before the Injil about Jesus Christ was written. இந்த சுவிசேஷ புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிற இஞ்சில் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் எழுதப்பட்டதற்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் தயவு செய்து அதை இப்பொழுது எங்களுக்கு தாருங்கள். Injil is the Arabic form of the Greek word evangelion. இஞ்சில் என்கின்றது அரபிக் வார்த்தையாகிய கெலியான் என்கின்ற வார்த்தைக்கு evangelion என்கின்ற வார்த்தைக்கான பதமாக இருக்கிறது. If you want, I will open my Greek Bible and read it and prove to you. நீங்கள் விருப்பப்படுவீர்களானால் அந்த கிரேக்க வேதாகமத்திலிருந்து அதை எடுத்து வாசித்து காண்பிக்க முடியும். So in Greek, from which the Arabic word Injil has come, the word is evangelion, it means good news. அந்த கிரேக்க பதத்திலிருந்து வருகிற அந்த இவாஞ்சலியன் என்கின்ற அந்த வார்த்தை என்னுடைய அர்த்தம் நற்செய்தி, குட் நியூஸ் என்பதாக இருக்கிறது. And the Injil makes it very clear that it is good news for all. இந்த இஞ்சில் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் எல்லாருக்கும் நற்செய்தி என்கின்ற முறையில் இருக்கிறது. If it is good news for all, how can they claim that the Injil that was there when Muhammad was, Prophet Muhammad as they believe, was receiving revelation? It was there at that time. நபிகள், அதாவது முகமது நபி பெற்றுக்கொண்ட அந்த இஞ்சில் அது அவர் பெற்றுக்கொண்ட பொழுது அவ்விதமாக இருந்தது. நல்ல செய்தியாக இருந்தது. If it is for good news for all, it should remain. அது நல்ல செய்தியாக இருந்திருக்குமானால் நிச்சயமாக இப்பொழுதும் அது எல்லாருக்கும் நல்ல செய்தியாகவே இருந்திருக்க வேண்டும். And in Quran itself, Allah's statement that he would preserve all the scriptures is there. We gave the reference. குர்ஆனில் தானே அல்லாஹ் சொல்லி All evidence shows that the Injil we have is the Injil that was there at Prophet Muhammad's time. எனவே இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை, இஞ்சில் ப்ராபட் முகமது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்ததோ அதே விதமாகத்தான் இன்றும் அந்த இஞ்சில் இருக்கிறது. If they have any other Injil that they have read, they should produce it and prove that this Injil is not the right Injil. அதை தவிர வேற ஏதாகிலும் இஞ்சில் இருக்குமானால் அதை அவர்கள் இப்பொழுது நமக்கு நிரூபிக்க வேண்டும். So according to the rules of argumentation and logic, the burden of proof is on them and not on us. எனவே விவாதத்தின் ஒழுங்கின் முறைமையின்படியாக இப்பொழுது ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய கடமை அவர்கள் மேல் விழுந்திருக்கிறது. And my last point, என்னுடைய கடைசி குறிப்பு, they are stuck with that discussion about pornography. அதாவது ஆபாசத்தை குறித்த அந்த வாதத்திலே முழுமையாக தங்கி இருக்கிற ஒரு நிலை காணப்படுகிறது. It is actually not based on what the Bible says. அது வேதாகமம் சொல்லுகிற அடிப்படையில் அல்ல. It is based on their misreading. அது தவறாக புரிந்து கொள்ளுதல் அல்லது வாசித்தலில் உண்டான விளைவு. Deliberate misreading. அது முழுமையாக தவறான பாதை, வேண்டுமென்றே அது தவறான வழியிலே புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. I am going to read from the Song of Solomon. நான் உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து வாசிக்க போகிறேன். Our friend came up with a very terribly pornographic description of the whole. இது குறித்து ஒரு ஆபாசமான விவரணையை கொடுத்தார்கள். It is not there in the Bible. அது உண்மையிலே வேதாகமத்தில் இல்லை, அது தவறாக வாசிக்கப்பட்டிருக்கிறது. In debate, this is not allowed at all. விவாதத்தில் இது அனுமதிக்கப்படுவது இல்லை. The beloved is saying, I slept in my house. Chapter 5, starting from verse 2. அந்த 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது,
நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரி, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமைய கதவை தர என் தலை. No, just read what I asked you to read. Please. Okay? வீட்டில் நித்திரை பண்ணினேன். So she was sleeping in the house. அவள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தாள். Then her dear one comes and says, my dear sister, open the door. அவருடைய பாசமானவர் வந்து கதவை தட்டி சொல்லுகிறார், எனக்கு பாசமானவளே கதவை தர என்று. So she was in her night dress and so she wanted to get ready and open. அவள் தன்னுடைய இரவு ஆடையிலே இருக்கிறாள். அந்த நிலையில எழுந்து கதவை திறக்கிறாள். Even before she opened, verse 4 says, my lover thrust his hand through the latch opening. There is a door latch. The door latch has an opening. He put his hand through that door latch opening and our friend reads it as something else. Is it from the Bible? No, it is from his pornographic preoccupation. அந்த கதவை திறக்க சொல்லும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறபடி பார்ப்போம் என்றால், கதவை திறக்கும் போது அந்த கதவை திறக்கிற இடத்துல ஒரு ஓட்டை இருக்கிறது. அங்கே கையை வைத்து அதை அந்த விவரணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விவரணையிலே தங்களுடைய கற்பனையை உள்ளே வைத்து இதை வேறு விதமாக படம் பிடித்து காண்பிப்பதாக தெரிகிறது. After he put his hand through the hole in the door, it says in verse 6 that she finally opened the door for him. அந்த துவாரத்தில் அவர் கையை வெட்டதுக்கு பின்பதாக கதவை திறந்தாள் என்றும் இருக்கிறது. I just don't know why they are stuck with that kind of stuff without moving forward in the argument. சரியான முறையிலே விவாதத்தில் முன்னேறி செல்லாமல் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கற்பனையை கொடுத்து அதை விவரிக்க வேண்டியதில்லை. So sad that they are imagining things contrary to what is clearly stated. வேதாகமத்தில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதற்கு மாறாக காரியங்களை எடுத்து பகிர்வது சரியானதல்ல. So bury this. எனவே அதை புதைத்து விடுவோம். Be honest and move forward in the argument. நாம் நேர்மையாய் நின்று தொடர்ந்து முன்னேறி செல்வோம். Bible has that wife and husband relationship as a holy thing. வேதாகமம் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவை பரிசுத்தமான ஒரு காரியமாக எடுத்து எம்புகிறது. God wants wife and husband to love, be transparent, enjoy, including the physical sexual dimension. It is God given. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு டிரான்ஸ்பரண்ட் தெளிவான அந்யோன்யமான ஆழமான ஐக்கியம், அதாவது பாலியல் உறவு நிலை உட்பட. If you don't enjoy this kind of a relationship with your wife or husband, then you will look at somebody else and become pornographic. That's why God has kept this book in his holy word, the Bible. கணவன் மனைவிக்கு இடையிலே இப்படிப்பட்ட ஒரு அன்பான ஆழமான உறவு இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுக்கு இடையிலே சந்தோஷத்தை தேடுவதற்கு பதிலாக அங்குமிங்கும் சுற்றி பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். So praise be to the holy God who has put this in his holy Bible to do away with the desire and drive for pornography. எனவே இந்த ஒரு பரிசுத்த உறவை நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது ஒரு பரிசுத்தமான அன்பை எடுத்து காண்பிக்கின்றது. And then they talked about sister. அதை தொடர்ந்து தங்கை என்கின்ற முறையில் பேசுகிறார். If you read Genesis chapter 12, Genesis chapter 20, you will see very clearly Abraham's wife was his half sister. அங்கே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரங்களிலே பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு சாராள் அடுத்த சகோதரியாக இருந்தாள். Prophet Abraham married his half sister. ஆபிரகாம் நபி தீர்க்கதரிசியாக இருந்த ஆபிரகாம் தன்னுடைய ஹாஃப் சிஸ்டர் என்கின்ற அடுத்த சகோதரியை மணந்திருந்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. So it's not wrong. அது தவறில்லை. All right? So let us not just get stuck with that kind of stuff. Let us move forward in the debate in a proper way. எனவே இந்த மாதிரியான காரியங்களிலே நாம் அதிக நேரத்தை தொடுத்து விடாமல் சரியாக நாம் முன்னேறி செல்வோம். They raised questions about Leviticus chapter 20, 1 Samuel chapter 18. We will answer now one of them and the remaining we will answer in the next. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் குறித்தும் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் குறித்தும் தொடுக்கப்பட்ட கேள்விகளை நாம் அடுத்து வருகிற நேரத்திலே கவனிப்போம். We still have, I think, about 2.5 minutes or 3 minutes. Jerry will at least answer one of them. 2-3 நிமிடங்களிலே அடுத்த கேள்வியை பார்ப்போம். Once again, thank you all. மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. I quoted Deuteronomy chapter 34 and explained the verses which mentioned about the prophet Moses' death. உபாகமம் 34ஆம் அதிகாரத்திலிருந்து மோசேயினுடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற பகுதிகளை குறித்து நான் உங்களோடு பேசினேன். And I very specifically mentioned that passage and explained that portion could have been added by the prophet Joshua, and there is nothing that forbids
Prophet, because Joshua is a prophet and we have prophets after prophets after prophets, unlike Islam which is based on one prophet who has nothing before and nothing after. இந்த வேதாகம வரலாற்றை பார்க்கும் பொழுது அந்த பகுதியிலே மோசேக்கு பின்பதாக யோசுவா அந்த மோசேயினுடைய மரணத்தை குறித்துள்ள பகுதியை எழுதியிருக்கிறார். இந்த வேதாகம போக்கிலே பார்க்கும்பொழுது ஒரு நபி தீர்க்கதரிசியை மாத்திரம் குறித்து வேதாகமம் சொல்லவில்லை. ஒரு தீர்க்கதரிசிக்கு அடுத்த தீர்க்கதரிசி என்று பல தீர்க்கதரிசிகளை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. Just to explain it, the rest of the portions of the book of the Moses were written by the book of by Moses himself. இன்னும் வேதாகமத்தில் உள்ள மற்ற மோசே எழுதின புத்தகங்களை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. I'll give you evidence now. Exodus chapter 17 verse 14. யாத்திராகமம் Just quote the reference. 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. Exodus chapter 24 verse 4. யாத்திராகமம் 24:4 சொல்லுகிறது. Exodus chapter 34 verse 27. யாத்திராகமம் 34:27 சொல்லுகிறது. Leviticus chapter 1 verse 1. லேவியராகமம் 1:1 சொல்லுகிறது. Deuteronomy chapter 31 verse 9. உபாகமம் 31:9 சொல்லுகிறது. Deuteronomy chapter 31 verse 24 to 26. உபாகமம் 31:24 முதல் 26 வசனம் சொல்லுகிறது. Very clearly says Moses wrote it. இவைகள் அனைத்தும் மிக தெளிவாக சொல்லுகிறது மோசே இந்த புத்தகத்தை எழுதினார். When the Bible itself explains that those portions were written by the Moses and the Bible itself explains that those later portions were written by the prophet Joshua, where is the problem? வேதாகமம் தாமே மோசே தான் இந்த புத்தகங்களை எழுதினார் என்றும் அதே போல அதனுடைய கடைசி பகுதியை யோசுவா தான் எழுதினார் என்றும் உறுதியாக சொல்லும் பொழுது எங்கே பிரச்சனை வருகிறது? He is putting words into my mouth which I never said. நான் இதுவரைக்கும் சொல்லாத வார்த்தைகளை என்னுடைய வாயிலே வைக்கிறார். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்பதை சொல்லி நான் துவங்குகிறேன். காலையில் நடந்தது போன்று நாம் தொடர்ந்து செய்வோம் என்று இப்போது ஆரம்பித்தார்கள். காலையிலிருந்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். லாஜிக் தத்துவம், அப்புறம் சட்டம், கிரிமினல் லா, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், இப்படி அடுக்கடுக்கான பெரிய வார்த்தைகள்லாம் அள்ளி வீசினாங்க. நம்ம சாதாரண சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சரி கண்டுக்கிற வேண்டாம், தப்பாக சொல்கிறாங்கன்னு விட்டுட்டோம். ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க பெரிய ப்ரொஃபஸர்ன்ட்டு. நான் மாணவர்களுக்கெல்லாம் படித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறாங்க. ஐ டேக் பிட்டி ஆன் த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா நம்ம பாவப்பட வேண்டியிருக்குது. முதல்ல லாஜிக்னா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் from the morning he has been talking about logic and some legal terms like criminology, jurisprudence and evidence and onus of proof, burden of proof and all he was talking about. We just ignored that because he was talking rubbish. But now he is claiming that he is a professor and we take pity on his students and we just can't understand how he is being able to teach the students like this. என்னன்னு கேட்டா he is saying that he has been following the line of arguments. He is saying that we argued that Quran is the word of God and therefore Quran says that Bible is not the word of God. Therefore we come to the conclusion that Bible is not the word of God. Did we say that? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலையிலேருந்து வாதத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா அதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம சொல்கிறோமா குரான் வந்து இறைவனுடைய வார்த்தை, குரான் வந்து பைபிள் இறைவனுடைய வார்த்தை இல்லைன்னு சொல்லுது, அதனாலே பைபிள் இறைவனுடைய வார்த்தை இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அப்படியா சொன்னோமா? நம்ம குரான் இறைவனுடைய வார்த்தையா இல்லையா என்பதை விவாதிப்பதற்கு தனி தலைப்பு வைத்திருக்கிறோம். அந்த தலைப்பில் அதை பார்த்துக்கொள்ளும் நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் பைபிள் இறைவனுடைய வார்த்தையா இல்லையாங்கிறத தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். The topic is whether Bible is a word of God or not. இந்த தலைப்பு வந்து பைபிள் வந்து இறைவனுடைய வார்த்தையா இல்லையாங்கிறது இந்த தலைப்பு. இதை நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு? கிரிமினாலஜி, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், லா ஆஃப் எவிடன்ஸ் எல்லாம் பேசினார் எடுத்த உடனே காலையில் ஒருத்தர். இந்த கிரிமினாலஜி, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சவங்க இதை பேசுவாங்களா? லா ஆஃப் எவிடன்ஸ்ன்றாரு. என்ன லா ஆஃப் எவிடன்ஸ் யார் கொடுக்கணும்? யார் இது பைபிள் வந்து கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்றாரோ அவர் தான் அதுக்கு ப்ரூஃப் காட்டணும். அவர் ப்ரூஃப் காட்டாம காலையிலேருந்து உட்கார்ந்துக்கிட்டு 18 கேள்வி கேட்டிருக்கேன், 15 கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வி கேட்கறதுக்காக நீங்க வந்தீங்க? கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். He is saying the topic is the Bible God's word and the onus of proof is on them. They will have to positively prove, conclusively prove that the Bible is the word of God. They will have to produce positive evidence for that. Instead, they have listed out some 15 questions and they are saying, we asked you questions, you answer us. Why should we answer you? Is this logic? Is this what you teach to your students? We will ask you questions. We are questioning what you hold in your hand is not the Bible. Is not the word of God. உங்க கையில வச்சுக்கிட்டு இருக்குது இறைவனுடைய வார்த்தை இல்லைங்கிறது நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க தான் கேள்வி கேட்போம், நீங்க பதில் சொல்லணும்.
அதை விட்டுட்டு இந்த அடிப்படை லாஜிக் கூட தெரியாம நாங்க கேள்வி கேட்டோம் நீங்க பதில் சொல்லுங்க, நாங்க கேள்வி கேட்டோம் நீங்க பதில் சொல்லுங்க, நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையா? அடுத்தது நாங்க ஒரு நம்ம பைபிள்ல சில ஆபாசமான செய்திகள்லாம் இருக்கு, நம்ம பட்டியல் போட்டோம். பட்டியல் போட்ட உடனே அவங்க ஆபாசம் தான் இருக்கிறதுங்க அவங்க உறுதிப்படுத்துறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஏன் ஆபாசத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நம்ம பேசுறதுதான் பைபிள். அதுக்கு அவர் சொல்றாரு, ஏன் ஆபாசத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆபாசத்தை விட்டு வெளியே வாங்க, அதான் பைபிள் விட்டு வெளியே வர சொல்றாரு. அப்ப அவங்களே ஒத்துக்கிறாங்க இதுல ஆபாசம் தான்ட்டு. இப்ப அவர் சொல்றாரு, பைபிள்ல அதெல்லாம் கிடையாது, இவங்களா இட்டுக்கட்டி சொன்னாங்கிறாரு. யார் இட்டுக்கட்டி சொன்னா? நாங்களா சொன்னோம்? அவர் சொன்னாரு, நைட்டியை போட்டுக்கிட்டு அந்த அம்மா இருந்தது, பைபிள்ல நைட்டிலாம் இருக்குதா காட்ட முடியுமா உங்களால? நாங்க வசனத்தை போடுறோம், அந்த ஸ்லைடை போடுங்க. நாங்க இங்கிலீஷ்ல ஸ்லைடை போட்டோம், வேர்ஸ் பை வேர்ஸ் அப்படி எடுத்து போட்டிருக்கோம். நாங்க சொந்தமா படிக்கல. த ஹோல்ங்கிற வார்த்தை துவரத்தில் ஓட்டைக்குள்ள கையை விட்டாரு, கையை விட்டோம்னா நம்ம கிச்சி காட்டுற மாதிரி இருந்ததுலாம் அதுல இருக்குது. நாங்க சொல்லல. அதுக்கு அவர் ஒரு மொழிபெயர்ப்படுத்தி படிக்கிறாரு. நாங்க காட்டுனதுல இருக்குதா இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அவர் வேற ஒரு மொழி, நல்ல புள்ள மொழிபெயர்ப்பு, பச்சை பிள்ளை கொடுக்கறது இருக்குல்ல, சின்ன குழந்தைங்களுக்கு படிச்சு கொடுக்குற மாதிரி பைபிள், அதில் எடுத்துக்கிட்டு கதவுடைய கைப்பிடி latch of the door அப்படின்னு இருக்குங்கிறாரு. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னாரு, நான் கிரீக்க வேணா நான் படிச்சு காட்டட்டுமா? கிரீக் இஞ்சியில் கிரீக் இவாஞ்சலான்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் கிரீக்கு இஞ்சில்ங்கிற வார்த்தை வந்தது, அதை காட்டுங்க. கிரீக் வார்த்தையிலிருந்து தான் இஞ்சில்ங்கிறது வந்தது காட்டுங்க. இவாஞ்சலான்ங்கிறது தான் பைபிள் காஸ்பிளுடைய பேர் தான் இவாஞ்சலான், அதை நாங்க ஏத்துக்கிறோம் கிரீக்ல. இந்த வார்த்தையில இருந்தா இஞ்சில்ங்கிற அரபி வார்த்தை வந்து ப்ரூஃப் காட்டுங்க, இஷ்டத்துக்கு விட்டு அடிக்காதீங்க. அப்புறம் அந்த லாட்சுக்கு வரும், அது போடல அந்த ஸ்லைடுமா, அதுல டோர்னு கிளீனா சொல்றாரு. இங்க பாருங்க, the fourth verse, my lover thrust his hand through the hole and my feeling was stirred for him. என்னுடைய காதலர் ஓட்டைக்குள்ள கையை விட்டார், எனக்கு அப்படின்னு போட்டிருக்குது. நாங்க சொல்லல, எங்க இருந்து எடுத்திருக்கோம்னு போட்டிருக்கிறோம். Song of Solomon, chapter number 5, verse number 4. It has been taken from Nick Bible, and you all accept all the versions of the Bible. நீங்க மறுத்தீங்கன்னா சொல்லுங்க, நீங்களே ஒத்துக்கிட்டது நாங்க கிளிப்பிங் எடுத்து போடுறோம். You accepted that there's no problem with any versions. You accept all the versions as equally good. நீங்க அதை மறுத்தீங்கன்னா that will become again a subject of debate again. ரைட். அதுல இன்னொன்னு சொன்னீங்க, இந்த latch கைப்பிடின்னு சொல்றா, கதவுடைய கைப்பிடின்னு இருக்கு, இவங்க இல்லாத இட்டு கட்டிட்டாங்கிறாங்க. இல்லாத இட்டு கட்டல. இப்ப நான் அவங்கள்ட்ட திரும்ப சொல்றேன், கிரீக்க படிச்சீங்கிறீங்கல்ல, இப்ப நீங்க ஹீப்ரூவை படிச்சு பாருங்க. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹீப்ரூல இருக்கும். உங்க ஹீப்ரூவை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல கதவுங்கிற வார்த்தை இருக்குதான்னு பாருங்க, கதவுடைய கைப்பிடின்னு இருக்கான்னு பாருங்க. ஹீப்ரூல கைப்பிடிக்கு கதவுக்கு பாத்வே டோர் பேசேஜ் இதுக்கெல்லாம் பெஹத்தேக்கும்பாங்க. பெஹத்தேக்குங்கிற வார்த்தை அங்க ஹீப்ரூல இருக்கக்கூடிய வார்த்தை பெஹத்தேக்குங்கிற வார்த்தை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய வார்த்தை மின் எச்சர். மின் எச்சர்டா, மின்னுடா உங்களுக்கு தெரியும் அரபியில, மின்னுடா ஃப்ரம், த்ரூ. மின் எச்சர் ஹீப்ரூடா செக் பண்ணி பாருங்க. மின் எச்சர்டா துவரத்தின் வழியாக. இவங்க என்ன செய்யறாங்க, என்னென்ன கரப்ஷன், நம்ம பைபிள் கடவுளுடைய வார்த்தையா இல்லைங்கிறது நம்மளுடைய விவாத தலைப்பு. Our topic was whether the Bible is God's word or not. But they introduced a new element saying, is there any contradictions in the Bible? குரான் பைபிள் இறைவனுடைய வார்த்தையா இல்லையாங்கிறது நம்ம தலைப்பு. அவங்க புதுசா இன்னொரு தலைப்பு நுழைக்கிறாங்க. பைபிள்ல முரண்பாடு இருக்குன்னு சொல்றீங்களோ, காட்ட முடியுமா? அது வல்ல தலைப்பு. ஆனா கேட்டதுனால அதையும் காட்ட தயாராக இருக்கிறோம், அதையும் காட்டுவோம். முரண்பாடு இருந்தாலும் அது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்பதற்கு ஆதாரமாக அதையும் காட்டுவோம். நீங்க தான் இல்லாத வார்த்தையெல்லாம் போட்டு எழுதுறீங்க. கையில உள்ள சரக்கையெல்லாம், மடியில் உள்ள சரக்கையெல்லாம் பைபிள்ல போடுறீங்க. You are putting your own words into the mouth of God. கடவுளுடைய பேரால் உங்களுடைய சொந்த வார்த்தைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி சிஸ்டருக்கு ஜெனிசஸ்க்கு போனாரு. ஆப்ரஹாம் மேரிட் இஸ் half sister. half sister மேரி பண்ணாங்களா இல்லையாங்கிற பேச்சு இல்ல. இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நம்ம கள்ளத்தனமா உறவு வச்சுக்கிட்டு இருக்கோம். This lady is saying we are having an illicit relationship. If we have to have this inside the confines of the room. இது கதவுக்குள்ள பூட்டிக்கிட்டு நம்ம செய்ய வேண்டியிருக்கு கள்ளத்தனமா. ரோட்ல போனாலும் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க முடியலையே, எனக்கு ஆசையா இருக்குது, அடக்க முடியல. அது மற்றவங்க பார்த்தா தப்பா சொல்லிடுவாங்களே, என்ன இப்படி இது செய்யறாங்களே, கள்ளக்காதல் பண்ணிட்டு இருக்காங்களே
அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்களே. அதுக்கு தான் அந்த அம்மா சொல்லுது, நீ என் அம்மாவுடைய மார்பில் நீனும் பால் குடிச்சிருந்தேன்டா நம்ம 2 பேரும் சகோதரராக இருப்போம். கட்டி பிடிச்சி முட்டை கொடுத்தா சகோதரன் சகோதரியும் கட்டி பிடிச்சி முட்டை கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு நினச்சிக்கிருவாங்க அப்படின்னு அம்மா சொல்லுது. இந்த பொண்ணு செய்கிறதும் கள்ளக்காதல், அது தப்பிக்கிறதுக்கு வழியையும் சொல்லுது. She is having illicit relationship with this man and she is trying to find a route for escaping. She is saying, if we continue this illicit relationship outside, people will scorn at us. So what should we do? We can't do anything. But if you were my brother who suckled from my breast of my mother, no one would have objected it. We could have continued our relationship even though open. நடு ரோட்லையும் கட்டி பிடிச்சி முட்டை கொடுக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லுது அம்மா சொல்லுது. அப்புறம் நம்மகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கடா, தோரா வந்து குரானில் வந்து தோராவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, தௌராத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த தௌரா இல்லை, நம்ம கையில் வச்சிருக்கிற தௌரா இல்லை நீங்கள் சொல்கிறீங்களுக்கு ஆதாரம் தாங்கன்னு கேட்டாங்க. அந்த ஆதாரங்கள் எல்லாம் அவங்களே அடுக்கடுக்க எடுத்து வைத்தார்கள். அது ஒரு ஆதாரம் என்ன, இப்போ எடுத்து வைத்த ஆதாரத்தை மட்டும் சொல்கிறேன், மற்ற ஆதாரங்கள்லாம் பிறகு போவோம். இப்போ என்ன ஆதாரம் எடுத்து வைத்தாங்கன்னா, மோசே சில பகுதிகளை எழுதினார், மீதத்தை ஜோஷுவா எழுதினார். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். குரான் எதை தௌராத் என்று சொல்கிறது? குரான் தௌராத் என்று சொல்வது மோசேக்கு கொடுக்கப்பட்டது மட்டும்தான். அதில் ஜோஷுவாக்கோ வேற எவருக்குமே இடம் கிடையாது. நீங்கள் மற்றதையும் சேர்த்து வைத்துக் கொண்டு இதை தௌரா என்று சொல்வதால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, மோசே எழுதினார அதுதான் ஒழுங்கான தௌராண்டா, அதுவும் இல்லை, அதுக்கு தனி ப்ரூஃப், அதுக்கு தனி நாங்கள் ப்ரூஃப் வச்சிருக்கிறோம், காட்டுறோம். He is asking that we have been claiming that we believe in Torah, but we say what you hold in your hand is not Torah, and he is asking us proof for that, and he has produced the proof himself. He said certain chapters have been written by Moses, and the remaining verses or something, let it be a chapter or verse or something, has been written by Joshua. So that is what we say. What Quran calls as Torah is the word of God which was revealed to Moses alone, not to anyone else. But you claim someone else, let it be Joshua or anyone else, we are not bothered about them. You say that someone else has written in it, added some verses to it, and you claim that is Torah. We say we don't accept that as Torah. Then the next point arises, whether do you accept whatever Moses wrote as Torah? No, we don't agree in that also, because we have proofs that that is not Torah. These are the answers we want to present, and we will continue with the answers. அதுக்கிடையில் நாங்கள் இன்னும் சில வாதங்களை வைக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் வந்து அடிப்படையில் முதல்ல நாங்கள் 2 வாதத்தை எடுத்து வைத்தோம், அவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஒன்று நான் அடுத்தது வரேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, that no translation ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள். Let him read the agreement. அக்ரிமெண்ட்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கிறது கிடையாது. நாங்கள் என்ன பேசிக்கிட்டோம்னு சொன்னால், those who have signed the agreement are here, they know very well என்ன பேசிக்கிட்டோம்னு சொன்னால், our side is responsible for our translation. எங்கள் சைடில் நாங்கள் தமிழில் என்ன பேசுகிறோமோ அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அதற்குத்தான் அவர்கள் பதில் நாங்கள் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோமோ அதுக்கு மட்டும் அவங்க பதில் சொன்னால் போதுன்றோம். நாங்கள் தமிழில் என்னென்னலாம் சொல்கிறோமோ அது வரிக்கு வரி ஆங்கிலத்தில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் சொன்னதுடைய கிறிஸ்ப் அதை புளிந்து எடுத்து எசன்ஸை மாத்திரம் அவங்க இங்கிலீஷில் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொன்னாலே போதும். அதுக்கே பதில் சொல்ல முடியாமல் they are ashamed of their own gospels. அவங்களுடைய வேதத்தை பற்றி அவங்களே வெக்கப்படுறாங்க. அதை படித்த உடனே ஆபாசம்ங்கிறாங்க, சினிமா பார்த்துட்டு வந்த மாதிரி வர்ணிக்கிறீங்களேங்கிறாங்க. பைபிளில் உள்ளதை நாங்கள் படித்த உடனே சினிமா பார்த்துட்டு வந்தால் வர்ணிக்கிறீங்களோ, நீங்கள் ஆபாச படம் பார்த்தீங்களோ? ஆபாச படம் பார்க்கலங்க, நாங்கள் ஆபாச புஸ்தகத்தை படிச்சுட்டு வந்து சொன்னோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, பைபிள் இறைவேதம் இல்லை என்பதற்கு அடுத்து இன்னொரு பலமான ஆதாரம், ஒரு பெண்மணி மரணிக்கும் வரை பிள்ளை இல்லாமல் மரணித்து விட்டார்கள். அவரை நாம் என்ன சொல்வோம்? மலடி என்று சொல்வோம். அப்படி மலடி என்ற ஒரு பெண்மணி இருந்ததாக பைபிள் சொல்கிறது. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கா, அந்த சவுலுடைய ஒரு மகளா இருக்கக்கூடிய மீகாள் சாகுற வரைக்கும் அவருக்கு பிள்ளை பேரே இல்லாமல் இருந்துச்சு, அவன் மலடியா செத்து போயிட்டான்னு இருக்கு. இது இன்னொரு அதிசயம் என்னன்னாக்கா, அதே சாமுவேல்ல 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குனாக்கா, பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியலுக்கு பெற்ற 5 குமாரரையும் பிடித்து, மீகாளுக்கு பர்சிலியான ஆதரியனுடைய குமாரனுக்கு ஆதரியனுக்கு பெற்ற 5 பிள்ளைகளையும் பிடித்து
அப்புறமா வந்து அவங்களை கொண்டு அந்த வேற கதை வருது. இப்போ நம்ம அதெல்லாம் கேட்கல. மலடியா செத்து போனவங்க ஒருத்தங்களுக்கு எப்படி 5 புள்ள வர முடியும்? இது கடவுளுக்கு தெரியாம இருக்குமா? இதெல்லாம் அறியாமை. இதெல்லாம் வந்து ஒரு கடவுள் வார்த்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரூஃப். இது கடவுள் வார்த்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பலமான ஆதாரம். மலடி ஆயிரம் செத்து பிட்ட மலடி எப்படி புள்ள பெக்க முடியும்? இதுக்கு பதில் இதுக்கு வந்து கடவுள் வார்த்தை இல்லைன்னு தெரியுது. Dear brothers and sisters, now we are going to present another argument which firmly says that Bible cannot be the word of God. If you read 2 Samuel chapter 6 22 to 23, it speaks about Michal, the daughter of Saul. It says that she died without having any children. She died as a barren. That's what this verse says. But in the same Bible, the so-called holy book, it's mentioned in 2 Samuel chapter 21 verse 8. It says that Michal had 5 sons. The same Michal, who is the daughter of Saul, had 5 sons. So this is a very clear-cut contradiction, which itself is a proof that Bible can never be a word of God. God is apart from all ignorance. God is not aware of anything. It is proving that the biblical God, whoever you say, does not know that whether Michal had son or no. Dear brothers, first of all we should know that God cannot contradict himself. And apart from contradiction, he should not lie also. If you still believe with this contradiction, which is very clear cut, one place it says that Michal, she was dead and she didn't have any children when she was living. That's mentioned in the above verse, 2 Samuel chapter number 6, 22 and 23. But if you read the other verse that we have placed here, 2 Samuel chapter number 21 verse number 8, it clearly says that she had 5 children. So how can God contradict himself? If you still believe that this is the word of God, then the status and dignity of God will hit an all-time low. You are attributing such contradiction to God. This we have proven that with this that Bible is not the word of God. அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிளில் உள்ள ஆபாசங்களை நாம் எடுத்து வைக்கும்போது கிறிஸ்தவ சகோதரர்கள் சங்கடப்படக்கூடாது. ஏன்னா எந்த விஷயத்தையும் நாம பேசல, பைபிள் தான் இதை பேசுகிறது. அதுல ஒரு விஷயம், எசேக்கியேல்ல 23வது அதிகாரம் 1 இருந்து 44வது வசனம் வரைக்கும், ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இந்த பேசுறது எல்லாமே யாருங்கன்னா மனிதனுடைய பேச்சு இல்ல, கடவுளின் பேச்சு. ஆனா இது கடவுள் இப்படி பேசியிருப்பாரா என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. 2 விபச்சாரிகள் இருந்தார்களாம். அந்த விபச்சாரிகள் என்ன பண்ணாங்க? அவர்கள் எகிப்தில் வேசித்தனம் செய்தார்கள். இதோட நிப்பாட்டிட்டா இது நாகரிகமா உள்ளவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கல, விமர்சனம் செய்ய வேண்டியதில்லை. ஆனா விபச்சாரத்துல என்ன நடந்துச்சு, என்ன செய்வாங்க, அதை பைபிள் விவரிக்கிறது. அவர்களின் மார்புகள் அமுக்கப்பட்டன, கன்னி கொங்கைகளை பிறர் தொட்டு விளையாடினர். அதனை தொட்டு விளையாடக்கூடிய பொருளாது. பைபிளுக்கு இது ஒரு விளையாட்டாக தெரிகிறது. 2 சகோதரிகள் பேர் என்ன? மூத்தவ பேரு ஓல்லா, தங்கச்சி பேரு ஓலிபா. இவங்க 2 பேரும் பண்ண சேட்டை கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. மூத்தவ என்ன செய்யறா? தலைவர்களும் அதிகாரிகளுமாய், ஆசை மூட்டும் அளவு கொண்ட வாலிபர்களுமாய், குதிரை மீது வந்த வீரர்கள் மேல். All glory to God again. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. I would, though TNTJ has not answered any of my single question, I will continue to answer their question. நான் கேட்ட கேள்விகள் எதற்குமே டிஎன்டிஜே பதில் சொல்லாத இருந்த பட்சத்திலும் நான் அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறேன். Let me clarify first why I have posed those questions. நான் ஏன் அந்த கேள்விகளை அவரிடத்தில் கேட்டேன் என்பதற்கான காரணத்தை உங்களுக்கு இப்ப சொல்ல விரும்புகிறேன். We are not debating with the atheist here. நான் இங்கே ஒரு நாஸ்திகனிடத்திலே நாம் இங்கே ஒரு விவாதம் பண்ணவில்லை. We are not debating with a liberal scholar here. இங்கே தவறான கொள்கைகளை உடையவர்களிடத்திலே நாம் இங்கே அந்த விவாதத்தை கொள்ளவில்லை. We are debating with Muslims. நாம் முஸ்லிம்களோடு நாம் விவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். When we debate with the atheist, we will give many other reasons. நாம் நாத்திகர்களோட விவாதம் பண்ணும்போது வேற பல காரணங்களை கொடுப்போம். So why when we cite the Quran at the beginning itself we clarified as in a court of law, if the final authority has already agreed with what we say, they have no case against us and they are twisting actually and escaping from that argument rather than addressing it. நான் என்னுடைய விவாதத்தின் துவக்கத்திலேயே சொன்னேன்,
இந்த ஒரு வழக்கு மன்றத்திலே போய் ஒரு வழக்கை நாம் தொடர வேண்டுமானால் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு காரியத்தை அவர்கள் பிற்பாடு முரண்பட முடியாது என்கிற அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த என்னுடைய விவாதத்தை நான் ஆரம்பித்தேன். And they repeatedly say the Torah that is mentioned in the Quran is not the Torah that we have. அவர்கள் திரும்ப சொல்லுகிற காரியம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற தௌராத்தும் நீங்கள் வைத்திருக்கிற தௌராத்தும் ஒன்று அல்ல என்று. I have asked a question, is that what you say or is that according to the history? இது நீங்கள் சொல்லுவதா அல்லது is it according to the history or is it just your belief? இது சரித்திரபூர்வமானதா அல்லது உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலானதா? And I have cited their own scholars who affirm that the Torah that is mentioned in the Quran is the Torah that the Christians and the Jews had. அவர்களுடைய அறிஞர்களுடைய கூற்றையே நான் மேற்கோளாக காட்டினேன். அவர்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற தௌராத்தும் நாம் வைத்திருக்கிற தௌராத்தும் ஒன்றுதான் என்பதை குறித்து. See, I am giving evidences after evidences. They are just making statements after statements. நான் ஆதாரங்களுக்கு பிற்பாடு ஆதாரங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் வெறும் வாக்கியங்களாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். For example, I have cited Tafsir Ibn Kathir volume 4 page number 178 to 179 where it says it was common among the Salafs to call the entire scripture of the people of the book as Torah. நான் அங்கே ஏற்கனவே அவர்கள் சொல்லப்பட்ட அந்த அறிஞர்கள் சொன்ன கூற்றை சொன்னேன். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வேத புத்தகம் முழுவதுமே கடவுளுடைய வார்த்தை என்பதற்கான ஆதாரம் தப்சீர் அவருடைய வாக்கியத்திலிருந்து நான் உங்களுக்கு சொன்னேன். They have never addressed it. ஆனால் அதற்கான பதிலை அவர்கள் இதுவரை they will not address it. They will actually may deny it, but they can never ever address it. ஆனால் அதற்கான பதிலை அவர்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் சொல்லவே போவதில்லை. ஒருவேளை அவர்கள் அதை நிராகரிக்கலாம். I'll come to one by one after their questions. அவருடைய கேள்விகள் ஒவ்வொன்றுக்காக நான் பதில் சொல்லி வருகிறேன். They say that there is a contradiction between 2 Samuel 6:23 and 2 Samuel 21:8. அங்கே சொன்னார்கள் 2 சாமுவேல் 6:23க்கும் 21:8க்கும் அவர் வித்தியாசம் இருக்கிறதை சொன்னார்கள். My brothers, my friends at TNTJ, if you yourself have carefully read that verse, you would have understood that there is absolutely no contradiction. அருமையான டிஎன்டிஜே நண்பர்கள் அந்த வசனங்களை கவனத்துடனே வாசித்திருந்தால் அதில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை என்பதை அவர்களே புரிந்து கொண்டிருந்திருப்பார்கள். It might be a problem with that Tamil translation, I do not know, but the English verse that they have put up, it's very clear. அங்க ஒருவேளை தமிழ் மொழிபெயர்ப்புல ஏதாவது குறைகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே அங்கே போடப்பட்டிருந்ததிலே எந்த முரண்பாடும் இல்லை. For example, 2 Samuel 6:23 says Michal the daughter of Saul had no children to her death. She had no children on her own. அங்கே 2 சாமுவேல் 6:23 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் வரைக்கும் பிள்ளை இல்லாது இருந்தது என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. 2 Samuel 21:8 says that she brought up 5 children. She brought up 5 children. 2 சாமுவேல் not that she gave birth to the children, but she brought up 5 children and whose children are also mentioned there. அங்கே 2 சாமுவேல் 21:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மீகாள் தன்னுடைய 5 பிள்ளைகளை வளர்த்தாள் என்று போடப்பட்டிருக்கிறது. அது அவ யாருடைய பிள்ளைகள் என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. For Adriel the son of Barzillai, that is given in 2 Samuel 21:8. அங்கே பர்சிலாயின் குமாரன் என்று சொல்லப்படுகிற அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. Now who is this Adriel? யார் இந்த பர்சிலாய்? 1 Samuel 18:19 says he was the husband of Michal's sister. அங்கே பர்சிலாவின் குமாரனாகிய ஆத்ரியேல் என்பவர் மீகாவின் சகோதரியுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். He is actually the husband. அவர் பர்சிலா ஆத்ரியேல் மீகாளுடைய சகோதரியுடைய கணவர். She is bringing up her sister's children. தன்னுடைய சகோதரியுடைய பிள்ளைகளை அவள் வளர்த்து வருகிறாள். Where is the contradiction, sir? இதுல எங்க முரண்பாடு இருக்கிறது? And I am sure a scholar like Janab P. Jainullabbin sir does not require a definition for contradiction. இந்த இப்படிப்பட்ட அறிஞரான ஜனாப் பிஜே அவர்களுக்கு ஒரு விளக்கம் தேவையில்லை. Janab PJ sir himself has clarified in many of his talks that a contradiction can be a contradiction if it is only in the same sense at the same time. அவரே தன்னுடைய பல விவாதங்களிலே ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல முரண்பாடு இருந்தால் தான் அதை முரண்பாடாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். Since Janab PJ sir himself has given us the definition, I am using that definition and that is a right definition. அந்த முரண்பாடு என்பதற்கான விளக்கத்தை ஜனாப் பிஜே அவர்களே கொடுத்திருப்பதனாலே அவர் கொடுத்த விளக்கத்தையே நான் இங்கே பயன்படுத்த விரும்புகிறேன். Now further they had in an earlier session they had asked about Leviticus 21. அவங்க முந்தின அதிகாரத்தில் லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தை போட்டுட்டார்கள். They asked why the lame and the blind and the other people are not allowed as priests.
எங்கே அங்க ஏன் ஊனமுற்றவர்கள் வந்து ஆசாரியர்களாக நியமிக்கப்படவில்லை என்கிற கேள்வியாக கேட்டாங்க. See, at this time we should know. பரிசுத்த ஸ்தலத்தில் ஏன் அனுமதிக்கப்படவில்லை என்று கேட்டார்கள். At this time we should know, we should interpret the scripture by scripture. நாம் இங்கே வேதாகமத்தை கொண்டுதான் விளக்க வேண்டும். If you want to know the meaning of that verse, you will have to read other verses in the Bible. இந்த ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னொரு வசனத்தை நாம் படித்து அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Before this was instituted in Exodus chapter 25 verse 40, இங்கே யாத்ராகமம் 25:40 இந்த வசனம் எழுதப்படுவதற்கு முன்பதாக it's very clearly written that the tabernacle was given as a pattern of what is in heaven. அங்கே பரலோகத்திலே எந்த மாதிரியாக அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே பூமியிலே கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Now when we have to follow the exact pattern as it is in the heaven, can all this lame and the blind are only in this earth, it can never be in the heaven, and that is why it is shown there. ஆக இங்கே பரலோகத்தில் இருக்கிற மாதிரியின்படியே பூலோகத்திலும் இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்க வேண்டுமானால் இங்க இருக்கிற இந்த ஊனமுற்றவர்கள் அங்க பரலோகத்தில் இருக்க போவதில்லை. Now this is further clarified in Hebrews chapter 10 verse 1. அதேதான் இங்கே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. They were there as a shadow of things to come. அவர்கள் நமக்கு வரப்போகிற காரியங்களுக்கு நிழலாட்டமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Sir, you are taking verses out of his context and you are imposing your own interpretation into the text, sir. ஆக வசனங்களை அந்த இடத்திலிருந்து எடுத்து உங்களுடைய சொந்த எண்ணங்களை வசனத்திலே நீங்கள் புகுத்தி கொண்டிருக்கிறீர்கள். This is not acceptable from a scholar like Janab P.J. Sir and others. ஜனாப் P.J. Sir போன்ற அறிஞர்களிடத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. Further, the Holy Bible in the same chapter clarifies that there is no discrimination because the lame and the blind were allowed to eat the holy fruit. அங்கே அந்த அதே அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த ஊனமுற்ற மக்கள் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த பொருட்களை புசிப்பதற்காக எந்த விதமான தடையும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். Now, are there other verses which actually protects the lame and the deaf? இந்த ஊனமுற்றவர்களை பாதுகாக்கிற வேற வசனங்கள் இருக்கிறதா? Leviticus chapter 19 verse 14, Deuteronomy chapter 20 verse 27 verse 18. இங்கே லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உபாகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. Further, my brothers, when the true tabernacle Jesus Christ came into this world, உண்மையான ஆசரிப்பு கூடாரமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது there is a redemption that happened for those blind people themselves. அப்படிப்பட்ட அந்த ஊனமுற்ற மக்களுக்கும் விடுதலை கிடைத்தது என்று பார்க்கிறோம். Now if I have to apply the same kind of methodology to Quran, நான் இதே முறையை நான் வந்து குர்ஆனுக்கு நான் பயன்படுத்த வேண்டுமானால், again I am clarifying, I am not questioning Quran on basis on this, I am exposing their double standard. நான் அவருடைய ரெண்டு நிலையை குறித்து தான் நான் இப்போது பேசுவதற்காக நான் இப்போது சொல்லுகிறேனே ஒழிய குர்ஆனை குறித்து பேசுவதற்காக நான் இப்ப வரவில்லை. See in Surah chapter 80 1 to 3, Hazrat Muhammad had initially turned away a blind person. அங்கே சூரா 80 1 3 வரை உள்ள அந்த வாக்கியங்களிலே ஹஜ்ரத் முகமது அவர்கள் குருடர்களை அவர் குருட்டு மனிதர்களை பார்த்து அவர் திருப்பி கொண்டார். Allah had to correct him and bring back. அல்லாஹ் அவர்களை திருத்தி மறுபடியும் கொண்டு வர வேண்டியிருந்தது. Is it expected of a pattern of a person who is supposedly a pattern of the mankind? இங்கே மனித குலத்திற்கே வழிகாட்டியாக இருக்க வேண்டிய ஒரு மனிதர் காட்டுகின்ற வழிமுறையா இது? In Sahih Bukhari volume 4 hadith number 553 and Sahih Bukhari volume 9 hadith number 242, சஹீஹ் புகாரி வால்யூம் 4 553 மற்றும் சஹீஹ் புகாரி வால்யூம் 9 242வது வாக்கியத்திலும் Antichrist is described as a one eye blind person. அங்கே அந்தி கிறிஸ்துவானவர் ஒரு கண் குருடானவராக அங்கே காட்டப்படுகிறார். Why are you, sir? What is the connection between blind eye and Antichrist? அங்கே அந்தி கிறிஸ்துவுக்கும் ஒரு பார்வை குருடானதுக்கு என்ன சம்பந்தம்? You are putting blind people in the wrong picture. அங்கே குருடான மனிதர்களை தவறான விதத்தில் நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள். Now these are not my standards. I don't want to raise these standards. I am only exposing their standards. இது என்னுடைய தரம் அல்ல, அவருடைய தரத்தை தான் நான் வெளிக்கொணரும்படியாக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். And further they took up 1 Samuel 18:20 and spoke about what Saul had asked David to do. அங்கே அதற்காக தான் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சவுல் தாவீதை நோக்கி அவன் என்ன செய்ய சொன்னான் என்பதை குறித்து அவர்கள் சொன்னார்கள். Now who taught you that just because the Bible has recorded it that the Bible has approved it? அங்கே வேதாகமத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதனாலேயே வேதாகமம் அதை ஏற்றுக்கொள்கிறது ஒத்துக்கொள்கிறது என்று சொல்லி யார் சொன்னது? We accept that all the prophets were sinners except our Lord Jesus Christ. நாம் எல்லா
All prophets were sinners except Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா நபிமாரும் தீர்க்கதரிசிகளும் பாவிகள் என்று சொல்லி நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். In fact, Quran also agrees with all these things. இது எல்லாவற்றையும் குர்ஆன் கூட ஒத்துக்கொள்கிறது. For example, Adam's sin is recorded in Surah chapter 7 19 to 22. அங்கே சூரா 7 19 ல இருந்து 22 ல ஆதம் நபி செய்த பாவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. Noah's sin is recorded in Surah chapter 71 28. அங்கே நபி செய்த பாவம் சூரா 71 71 28 சொல்லப்பட்டிருக்கிறது. Abraham's sin is recorded in Surah chapter 26 verse 82. ஆபிரகாம் செய்த பாவம் இப்ராஹிம் செய்த பாவம் சூரா 26 82 சொல்லப்பட்டிருக்கிறது. Moses' sin was recorded in Surah chapter 28 verse 16. மூசாவினுடைய பாவம் சூரா 28 16 ல சொல்லப்பட்டிருக்கிறது. David's sin was recorded in Surah chapter 38 verse 24, and Al-Tabari in volume 3 page number 144 to 46 explains this. தாவீது செய்த பாவத்தை சூரா 38 24 லும் மற்றுமாய் தபரில வால்யூம் 3 பக்கம் 144 ல இருந்து 46 வரையில உள்ள இதில குறிக்கப்பட்டுள்ளது. I can go on like this, but let me also say Hazrat Muhammad's sin is also mentioned in Surah chapter 47 verse 19. நான் இதே போல சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ரத் முஹம்மது அவர்களுடைய பாவத்தை குறித்து கூட சூரா 47 19 47 19 48 1 to 2 48 1 2. The only person in the Quran also who is sinless is Jesus Christ. குர்ஆனிலும் கூட பாவம் இல்லாத ஒருவரை குறிப்பிடப்பட்டிருப்பாரானால் அது ஈசா மஸீஹ் மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். Just because Bible has recorded the deeds of the prophets, it doesn't mean that Bible approves those deeds. நபிமார்கள் அந்த தீர்க்கதரிசிகள் செய்த காரியங்களை எழுதி வைத்திருப்பதனாலே அந்த நபிமார்கள் செய்த காரியங்களை எல்லாம் வேதாகமம் ஒத்துக்கொள்கிறது என்று சொல்லி அர்த்தம் அல்ல. Because they were sinners saved by the grace of God. அவர்கள் பாவிகள் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். Further they are going back again and again and again to Song of Solomon. அங்கே திரும்ப அந்த உன்னத பாட்டுக்கே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். Sir, are you following any methodology here? இங்க ஏதாவது ஒரு முறையை நீங்க பின்பற்றுறீங்களா? If I take Quran and interpret myself, will you accept it? நான் குர்ஆனை எடுத்து என்னுடைய வகையிலே அதை நான் விளக்கினால் நீங்கள் அதை ஒத்துக்கொள்வீர்களா? I will ask, you will definitely ask me, who among the Islamic scholars said so? You are interpreting your own way. நீ சொல்றது சரிதான், ஆனா இஸ்லாமிய அறிஞர்கள் யார் இது மாதிரி சொல்லி இருக்காங்கன்னு கேப்பீங்க. I am asking you, sir, the Jews had the Song of Solomon, the Christians had the Song of Solomon. Who is interpreting the way that you are interpreting it right now? இங்க யூதர்களிடத்துல இந்த உன்னத பாட்டு புத்தகம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களிடத்துல இந்த உன்னத பாட்டு இருக்கிறது. ஆனா நீங்க இதுக்கு அர்த்தம் கொடுக்கிறது போல வேற யார் இதுக்கு அர்த்தம் கொடுத்து கொண்டிருக்காங்க? Now I have quoted some verses from the Quran earlier. Now I am going to say that these verses were interpreted by the Islamic scholars as vulgar. நான் ஏற்கனவே சொன்னேன், குர்ஆன்ல இருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை இஸ்லாமிய அறிஞர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். For example, Surah chapter 56 verse 36. அங்கே சூரா 56 36 ல please check and let me know how Tafsir of Al-Jalalain interprets it. அதை தஃப்சீர் ஆஃப் அல்-ஜலால் அவர்கள் எவ்விதமாக அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் என்று நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள். Again you can check Surah chapter 36 55. அங்கே 36 55 சூராவிலே again the same commentary. அதே விதமான ஒரு விளக்க உரை இருக்கிறது நீங்க பார்க்கலாம். Now I can go on and take Ibn Kathir's commentary and prove that I am not interpreting their verses, but even then I don't want to lay that charge against them. ஒருவேளை நான் என்னுடைய சொந்தத்தில் சொல்லாமல் இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னதை நான் சொன்னாலும் கூட இதை அவர்கள் பக்கத்தில் குற்றச்சாட்டாக நான் சொல்லவில்லை. You see the double standards that they use? இதை நீங்கள் அவருடைய ரெண்டு நிலைகளை உங்களால் பார்க்க முடிகிறதா? They are taking the text, they are imposing their meaning, and they are asking us to answer. Why will we answer for their interpretation? அவர்கள் வசனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், அவருடைய கருத்தை உள்ளே புகுத்துகிறார்கள். நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். நாம் ஏன் அதற்கு பதில் சொல்ல வேண்டும்? Sir, you bring a Jewish commentary and you bring a biblical commentary and then an authoritative Jewish commentary and an authoritative biblical commentary and say that this is how the Jews interpreted it, this is how the Christians interpreted it, then we will look into those evidences. நீங்க ஒருவேளை யூதர்கள் அந்த மொழியாக்கம் அந்த வேத புத்தகத்துக்கு சொல்லப்பட்ட விளக்க உரையோ அல்லது கிறிஸ்தவருடைய விளக்க உரையோ கொண்டு வந்து இதுதான் இந்த விளக்கத்தை தான் யூதர்கள் கொடுத்திருக்கிறார்கள், இந்த விளக்கத்தை கிறிஸ்தவர்கள் கொடுக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். And now again, as the time permits, I want to make one more point. ஒரு நேரம் கடந்து போவதனால ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். In Tafsir of Ibn Kathir volume 1, தஃப்சீர் இப்னு கதீர்ல விதமான ஒரு வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. In volume 1 in the introduction he says that Allah gave both the Quran and the equal to it to Muhammad. அங்கே வால்யூம் 9ல என்ன சொல்றான்? Quran and it's equal to Muhammad. குர்ஆனுக்கு சமமான ஒன்றையும்
ஹஜ்ரத் முகமதுக்கு அல்லாஹ் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And what is that equal? Equal is the sunnah of Muhammad. அந்த அந்த குர்ஆனுக்கு சமமானது என்று சொன்னால் முகமதுடைய வாழ்க்கை முறை. Now can I take the sunnah of Muhammad and apply the same standard that you apply, because Allah himself gave it, correct? அல்லாஹ் வந்து அந்த சுன்னாவை கொடுத்திருப்பதனால அதையே எடுத்து அந்த தரத்தையே எடுத்து நம்ம வந்து வாழ்க்கை முறைக்கு எடுத்துக்கொள்ளலாம். So then you have to reject Sahih Bukhari volume 1 book number 4. நம்ம அப்படியானால் சஹீஹ் புகாரி வால்யூம் நம்பர் 4 புக் நம்பர் 4 நம்ம நிராகரிக்க வேண்டும். Sahih Bukhari volume 1 book number 5 you will have to reject it. அப்படியானால் சஹீஹ் புகாரி வால்யூம் 1 புத்தகம் 4 நம்ம நிராகரிக்க வேண்டும். Sahih Bukhari volume 1 book number 6 you will have to reject it. அங்க சஹீஹ் புகாரி வால்யூம் 1 புத்தகம் 6 நம்ம வந்து 6 நம்ம நிராகரிக்க வேண்டும். Then you will have to reject Sahih Muslim book number. விசுவாசத்தை எடுத்து சொல்லும்போது பைபிளுக்கு நீங்கள் தப்பான விளக்கம் கொடுக்கிறீர்கள் என்று கிறிஸ்தவ சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம விளக்கம் கொடுக்கல. இந்த மாதிரி அநியாயத்துக்கு பொய் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம ஸ்லேடு தயாரிச்சுட்டு வந்திருக்கிறோம். இந்த ஸ்லேடை பாருங்க, நான் வாசிக்கிறதையும் பாருங்க. பைபிள்ல இல்லாத நான் வாசிக்கிறேனா, பைபிள்ல உள்ள வாசகத்தை வாசிக்கிறேனாங்கிறத நீங்கள் கண்கூடாக இங்கே தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டதான். ஆண்டவரின் வாக்கு என்ன? எகிப்தில் வேசித்தனம் செய்தார்கள். அந்த வேசித்தனம் என்ன? பைபிள் தான் சொல்லுது. அங்கே அவர்கள் மார்புகள் அமுக்கப்பட்டன. நான் விளக்கம் கொடுக்கல, பைபிள் வாசகம். கன்னி கொங்கைகளை பிறர் தொட்டு விளையாடினார்கள். அது விளையாடக்கூடிய பொருளா நான் கேட்கிறேன். ஓல்லா ஓலிபா 2 சகோதரி. இந்த ஓல்லா என்ன செய்யறா? நீல ஆடை உடுத்தி தலைவர்களும் அதிகாரிகளுமாய் ஆசை மூட்டும் அளவு கொண்ட வாலிபர்களுமாய் குதிரை மீது வந்து வீரர்கள் மேல் காதல் பைத்தியம் கொண்டாள். பைபிள் சொல்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, இவளுடைய வாலிப வயதில் அவர்கள் இவளுடன் படுத்து இவளுடைய கன்னி கொங்கைகளை தொட்டு விளையாடி தங்கள் காமத்தை இவள் மேல் தீர்த்து கொண்டார்கள். நான் சொல்லவில்லை, பைபிள் தான் சொல்கிறது. இந்த ஓலாவை விட ஓலிபா என்ன செய்யறா? அக்காவை மிஞ்சி நம்ம உபச்சாரம் செய்யணும்னு அவ கிளம்புறா. அவ என்ன செய்யறான்னா, அவள் இது மாதிரி ஆடைகளை உடுத்தி தலைவர்கள் அதிகாரிகள் ஆசை மூட்டும் வாலிபர்கள் எல்லோரிடத்திலும் செல்கிறாள். அசீரியர்கள் மேல் ஆசை கொள்கிறாள். ஆனால் அவளுக்கு ஆசை அடங்கல. அடுத்து என்ன செய்யறா? ஒரு ஊருக்கு போறா. அங்க போனா சுவத்துல நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு, நிறைய ஆம்பளைகளுடைய ஓவியங்கள். அந்த ஓவியத்தை எல்லாம் பார்த்துட்டு இவங்களோட நம்ம உபச்சாரம் செஞ்சா நல்லா இருக்குமே சொல்லி ஆள் அனுப்பி அவங்களை எல்லாம் என்ன செய்யறா? கூப்பிடுறா. பாபிலோனியர்கள் வந்து அவளோடு காமப்படுக்கையில் படுத்து தங்கள் காம செயல்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள். இவ்வளவு வருதா? ஆபாசம் என்னங்கிறது விளக்கியாச்சு. இன்னும் பாருங்க, 20வது வசனத்தை பாருங்க. அவர்களுடைய உறுப்புகள் கழுதையின் உறுப்புகளை போலவும் அவர்களுடைய இந்திரியம், யாரு? இந்த பாபிலோனியர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த தங்கச்சிக்காரி வெறி கிளம்பி போனால பாபிலோனியர்களை பிடிக்கிறதுக்கு. அந்த பாபிலோனியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவர்களுடைய உறுப்புகள் கழுதைகளின் உறுப்புகளை போலவும் அவர்களுடைய இந்திரியம் குதிரைகளின் இந்திரியம் போலவும் இருந்தன. நான் சொல்லவில்லை, பைபிள் தான் சொல்லுகிறது. இது ஆபாசமா இல்லையா? விபச்சாரத்தில் என்ன நடக்கும்? அந்த விபச்சாரம் செஞ்சவனுடைய உறுப்பு எப்படி இருந்துச்சு? அவனுடைய இந்திரியம் இது பேசுமா இறைவேதம்? இதுக்கு மேல என்ன விபச்சாரம் இருக்குது? இதுக்கு மேல என்ன அசிங்கம் இருக்குது? இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடி நாங்க வந்து இல்லாத சொல்றோம், விளக்கம் கொடுக்கிறோம். இது விளக்கமா உள்ளதை படிக்கிறோமா? உன் எகிப்தியர் உன் இள மார்புகளை தொட்டு விளையாடி உன் கன்னி கொங்கைகளை அமுக்கிய போது இவ்வளவு வருது. இதெல்லாம் என்ன? கர்த்தருடைய வாக்கு, கடவுளுடைய வாக்கு. யாருடன் தெவிட்டும் வரை காம செயல் புரிந்தாய். இந்த விபச்சாரிகளுக்கு அடுத்து கர்த்தர் தண்டனையை கொடுக்கிறார். எல்லாமே ஆபாசம் தான். விபச்சாரிகள் செஞ்சது ஆபாசம், அந்த விபச்சாரிகளுக்கு தண்டனை இருக்குது, அதுவும் ஆபாசம். என்ன ஆபாசம்? அவதான் எல்லா பேரும் விபச்சாரம் பண்ணிட்டா. உன் ஆடைகளை உரிந்து உன்னை அசிங்கப்படுத்துவோம், எல்லா பேருக்கு முன்னாடி அமனமானிப்ப. ஆடையின்றி நிர்வாணமாய் பைபிள் சொல்கிறது. ஆடையின்றி நிர்வாணமாய் விட்டு விடுவார்கள். உன் வேசித்தனத்தின் நிந்தையும் வெட்கக்கேடும் அப்போது வெளிப்படும். அப்பதான் வெளிப்படுதா? அதுக்கு முன்னாடி வெளிப்பட்டு நாரி போச்ச. அடுத்து பாருங்க, நீ அதை குடிப்பாய், தண்டனை. நீ வந்து சாராயத்தை குடிப்ப, இந்த உபச்சார செஞ்சவர்களுக்கு தண்டனை. குடித்து முடிப்பாய், உன் கூந்தலை பீத்துக் கொள்வாய், உன் கொங்கைகளை பீறிக்கொள்வாய். இதுலயும் ஆபாசம். அடுத்து என்ன? ஆபாசத்துக்கு என்ன தேவை? இவ்வளவு வருது. இந்த 40வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்களுக்காக நீ குளித்து கண்களுக்கு மை தீட்டி அணிகலன்களால் உன்னை அழகுபடுத்தினாய், அழகான கட்டிலில் உட்கார்ந்தாய்,
உன் முன் மேசை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது, அதன் மேல் நறுமண பொருட்களையும் எண்ணெயையும் வைத்தாய். இதெல்லாம் தேவையா? விபச்சாரத்துக்கு என்னென்ன தேவை? அவளோடு சிற்றின்ப பிரியரான மக்கள் கூட்டம் களியாட்டம் புரிந்தது. இப்படி 44 வசனம். இந்த அசிங்கத்தை வளர்க்கறதுக்கு 44 வசனமா? உன்னத பாட்டை சொல்றாங்க, உன்னத பாட்டை சொல்றாங்கன்றாங்க. இந்த எசக்கியலை சொல்றோம். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இஞ்சில்னா நற்செய்தின்னு சொன்னீங்கல்ல, இது நற்செய்தியா? இதை மட்டும் பிரிண்ட் போட்டு எல்லா பேர்ட்டும் கொடுத்தா அது நற்செய்தின்னு யாராவது சொல்லுவாங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். My dear brothers, we gave so many arguments about this, that Bible is the one which giving us this lustful descriptions and pornographical detail that God explaining to the people, and they said that we are going beyond the scholars, thinking beyond the scholars. See, first of all, the scripture, it should be understood by all, without much obscurity or hidden motives. You are a reader of the book. When you read it, what you got, that is what you tend to behave in your life, right? And when you read, open the Bible, all these things are mentioned. Pornography, something, like provoking humankind to have that. And amongst them is, we have already given so many chapters and proved that Bible is not the word of God. One statement is enough to prove the entire Bible wrong, that this is not the God's word. And we still have more proofs for that. If you read in Ezekiel chapter number 23, see, this is the use of the sexual content and the treatment of women in this chapter alone has a considerable scrutiny. It has proved to be the most problematic books of the Bible. You read, it says that the word of the Lord came to me. It says, you just see how it describes, the word of the Lord came to me, and speaking about 2 sister whores, they committed whoredom, prostitution, promiscuity. These are not my words. Again, I'm saying, this is no cheap statements from me. This is from this Holy Bible. It says that they engage in prostitution. The first sister is Ohola. She is the elder one. And the younger one is Oholiba. Very well suits to the prostitutes, maybe, I don't know. And it says that their breasts were squeezed there. What do you want to teach? Breasts were squeezed? Is this God's word? Is this how God describes? If you say that, don't commit adultery, don't perform it, then that's more than enough for humankind to understand. Can God describe such things? The breasts were squeezed there. Lovers fondled their virgin nipples. They keep on continuing the promiscuity, prostitution. Will that still be remain virgin nipples even after playing with those breast and nipples, which will, I don't want to, seriously I'm not able to read such things. And she lusted after the lovers of Assyrians, all desirable young men. So look at this description, all desirable young men of Assyria, they were lusted after them. And the choicest young men, that's the main point here. And they didn't abandon the prostitution, they continued it even in Egypt. And it further goes that the Babylonians, they crawled into the bed. Look at the description. They crawled into the bed to do what? They crawled into the bed. You understand this meaning, right? Crawled into the bed and they defiled her with the lust. And after she was defiled by them, she became disgusted with them. This last description. Look at this description. And it further continues that she lustfully exposed her nakedness. And it says that the genital parts of a human being compared to the animals, this verse says that she lusted after the genitals as large as those of the donkeys, and their seminal emission was as strong as that of the stallions. Can any adult parent teach such things to the children? Would any parent agree that children would go, when they go through these filthy passages, could get the wrong message? Especially this description which has the comparison of comparing the men's penis to that of the donkey's genital, and the seminal emission, the sperm ejaculation, to that of the horse issues. Look at this comparison. How can God describe such things? It still goes, doesn't stop there. Egyptians found their, again, the nipples and squeezed their young breast, always promiscuity, prostitution, whoredoms. She continued. And for the punishment, see, if a punishment for the adultery, how we will give? Can any man accept that for the adultery, the punishment should also be adultery? The people should wear the nakedness. Here God wants to open her nakedness for the promiscuity that she did in the countries. That she says, God says that your nakedness will be exposed. Just as when you engage in prostitution and obscene contact. And I'm about to deliver to you over those whom you hate,
to those whom you were disgusted, meaning with all people that she had sex, all of them will be in front of her and they'll open the nakedness more. What the people will do? They'll go away, or I don't know what teaching that the people will get when the nakedness is opened. And she was polluted herself with their lust, and all this continues, and you will drain it to dry and pieces and tear your breast. It's also the punishment. See, breast, nipples, virgin nipples, young breast, genital parts compared. We can't say that this can be God's word. It's so clear. If I say that I give this pamphlet to outside, what will happen? If I gave this paper to you, you read this in front of your family or friends, what will you do? These are the statements of the Bible. If I don't put that in the bracket, it's the Bible, how the people will understand, what they will know? What is the news that you're getting here? And this is the sheer pornography. You said we are talking about pornography. It's a sheer pornography. If you wouldn't call this pornography, then what else would you with your clear conscience and integrity call it, sir? This is a sheer pornography. And pornography in India is a punishable offense. Whether it is in a book form, a pamphlet, paper, a representation or image, anything, it's a punishable offense under the Act 292 of Indian Penal Code, which came about Act 36 of 1969. You will be imprisoned. I said that this book is a textual pornography. It's a clear textual pornography, which is easily accessible even by the children outside. See, we can't attribute that these are God's word. And no good parent would want their children ever to read such books. It will spoil their mind. Not even to the adult person, that's a different part of the topic, but even the children, they cannot read such verses. So this proves one chapter is enough. One verse is enough to prove the entire Bible wrong. We don't have to give you bulk, but still this is one of them with which we have proved that the Bible is not the word of God. அவங்க தரப்புல அவங்க பேசும்போது சொன்னாங்க, இறைவனுடைய வார்த்தை என்பதை எவ்வாறு முடிவு செய்வது அப்படிங்கிறதுக்கு பைபிள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறது. அதை வைத்து உரசி பார்ப்போம் என்று சொன்னாங்க. மதியான காலை அமர்வுல சொன்னாங்க. என்ன சொன்னாங்கண்டா, திமோத்தியில ஒரு வசனம் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை என்றால் அது போதனைக்கு பயன்படும் என்று சொன்னார்கள். இங்கே போதனை இருக்கிறது. என்ன போதனை? இப்ப படிச்சாங்கல்ல, இதுல என்ன போதனை இருக்குது? என்ன போதனைக்கு நான் சொல்லட்டுமா? கழுத உறுப்பா இருந்தா பக்கத்துல எண்ணெய வச்சுக்கங்கிற விளக்க போதனை தான் இதுல இருக்குது. கழுத உறுப்புக்கு தேடி போனா பெட் சைடுல டேபிள்ல எண்ணெய வச்சுக்க, இது என்ன? இதுதான் போதனையா? இது கடவுளுடைய வார்த்தையா? நீங்கள் சொன்ன அடிப்படையிலேயே இது கடவுளுடைய வார்த்தை இல்லை என்று நாங்கள் நிரூபித்து விட்டோம். He said in the morning section, what is the criteria for judging whether this is a book, whether something is a word of God or not? He claimed, the Bible says in Timothy, every inspiration is good for instruction. In Ezekiel, just now we read out. What instructions do you get? Do you get any instructions from this? About big genitals of the size of a donkey, and having oil by your bedside? Is the instruction you are going to give out? Right. அப்புறம் பைபிள் என்பது இறை வார்த்தை இல்லை என்பதற்கு அவங்களே நிரூபிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அவங்க they have not given out any proof so far. They quoted Tabari, Sahih Bukhari, something and all. What do they come to say from this? Did they quoted something, Sahih Bukhari and Tabari? From that, are they saying that Bible is the word of God? Is that the proof that Bible is the word of God? Sahih Bukhari ல என்ன சொன்னாங்களே, அதுல இருந்து என்ன தெரிய வந்தது? பைபிள் கடவுளுடைய வார்த்தைன்னு தெரிய வந்ததா? எதுக்கு அதை சொன்னாங்க? சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. தலைப்பு கடவுளுடைய வார்த்தையா இல்லையாங்கிறது. அவங்க சின் அண்ட் சால்வேஷனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த தீர்க்கதரிசி தப்பு செஞ்சார், இந்த தீர்க்கதரிசி தப்பு செய்தார். அப்புறம் அடுக்கடுக்கா சொன்னாங்க, நிறைய பொய். இப்போ நாங்க ஒரு உதாரணத்துக்கு முன்னால அவங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் எடுத்து போட்டோம், முரண்பாடை எடுத்து போட்டோம். 2 சாமுவேல்ல மீகால் மலடியாக இறந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. இன்னொரு இடத்துல 5 பிள்ளைகளை பெற்றாள் அப்படின்னு இருக்குது. We just now showed you a contradiction from the Bible, from Samuel, where in one verse it says, Michal died as a barren woman. She did not have any issues. And the same Bible says in another place that she had 5 children. We said it's a contradiction. How can a woman who died without any issue bear 5 children? He tried to reconcile it
and he came out with an answer. The answer was like this: she did not bear any children. She brought up the children of someone else. That was what he said. But it is very clear from the Bible. I will read out some Bibles. All the Bibles say she bare the children. Apostles Polyglot Bible says she bare the children, and then American Standard Version says she bare to Adriel, and then Bishop's Bible says whom she bare to Adriel. So all the verses, there's no time to prepare the slide. If time permits, will you present the slides in the evening again? All the verses say that she bare the child for that man. If he says that he was a husband of a sister, then again this is illicit children. நம்ம என்ன சொன்னோம்னா ஒரு முரண்பாடை காட்டணும். இவள் பிள்ளை இல்லாமல் இறந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரண்பா ஒரு இடத்துல இருக்குது. இன்னொரு இடத்துல அவருக்கு 5 பிள்ளைகள் இருக்குன்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு அவர் சொன்னாரு, அது அவள் பெத்த பிள்ளை இல்லை, அவருடைய தங்கச்சி பிள்ளை எடுத்து வளர்த்தா அப்படின்னு சொன்னார். பைபிள் என்ன இருக்குன்னா அவனுக்கு பெத்த பிள்ளைன்றே வருது. ஒரு வசனம் ஒரு பைபிள்ல இல்ல, பல பைபிள்ல வருது அவனுக்கு பெத்த பிள்ளைன்ட்டு. அப்ப அவனுக்கு பெத்த பிள்ளை உண்மையானால் திரும்பவும் கள்ளக்காதல், தங்கச்சி புருஷனோட அக்கா காரி கள்ளக்காதல். பைபிளை திறந்தாலே ஆபாசம் தான், ஒரே ப்ராஸ்டிடியூஷன், ஃபார்னிகேஷன், இதுதான் பைபிளை திறந்தாலே இதுதான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அடிக்கடி அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதெல்லாம் ஏன் தெரியுமா கோட் எதை விட்டுட்டு காட்டிட்டு இருக்காங்களா? They have no proof. This is a time for them to prove that Bible is the word of God. Instead, they are trying to show that we have double standards. And then they asked us, the Torah which you have, we claim that the Torah which you have and the Torah which Quran says are different. He asked for the proof. He gave the proof. I need not produce any proof. In the morning he said, அதாவது குரான் வந்து நாங்க வைத்திருக்க தோரா வேற, தௌராத் வேற, அவங்க வைத்திருக்க தௌராத் வேற நம்ம சொன்னோம். அதுக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்டாங்க. அந்த ஆதாரத்தை அவர்களே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கடா, காலையில சொல்லும்போது சொன்னாங்க, குரான்ல அல்லாஹ் சொல்றானா முகம்மதை பற்றி இஞ்சியிலும் தௌராத்திலும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல. அப்ப தௌராத்தை பத்தி குரான்ல அல்லாஹ் சொல்றான்ல அப்படின்னாரு.